ஆண்டவர் சொல்லுகிறார், பலிபீடத்துக்கும் மண்டபத்துக்கும் நடுவில் இந்த ஆசாரியர்களும் இங்க இருக்கிற லேவியர்களும் எல்லா விதமான ஜனங்களும் அவங்க நடுவில் அமர்ந்து தேவ சமூகத்தில் பெருமூச்சு விட்டு அலனும்னு தேவன் எழுதி வைக்கிறார். விசுவாசி 100 ஆச்சு 100 150 ஆச்சுன்னு போது நீ வந்தா வா, வராட்டி போங்கிற இப்படிப்பட்ட ஒரு மமதை, ஒரு நெஞ்சம் ஊழியனுக்குள்ள பெருகினபடியினால் காசு பெருகுச்சு, காணிக்க பெருகுச்சு, தசமபாகம் பெருகுச்சு, எல்லாம் பெருக 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 அந்த விக்கிரக ஆராதனையே 7 விதமான கூட்டமும் தேவ சமூகத்தில் வரும் என்றால், நீ இழந்த மகிமையை, நீ இழந்த காரியத்தை நான் திரும்ப இந்த திருப்பூர் மாவட்டம் மாத்திரமல்ல ஒட்டுமொத்த தேசத்திலையும் நீங்க பட்சித்த வருஷங்களை திரும்ப காண்பீர்கள். சிதறடிக்கிற இந்த 4 கொம்புகளை நாம் முறியடிக்க வேண்டுமானால் 4 தொழிலாளிகள் இணைவோம் என்றால், 4 பரிசுத்தவான்கள் இணைவோம் என்றால், சத்ருவின் ராஜ்யத்தை பிதா குமாரன் பரிசுத்தாவியின் நாமத்தில் கிழித்து எறிந்து திருப்பூரை சுதந்தரிப்போம் பாஸ்டர், திருப்பூரை சுதந்தரிப்போம் சிஸ்டர். 4வது ஆண்டுல கர்த்தர் சொல்லுகிறார், எதெல்லாம் நம்ம விட்டு போச்சோ, எதெல்லாம் பட்சிக்கப்பட்டதோ அவைகளை திரும்ப அளிக்கிற தேவன் நம்முடைய தேவன். நீ ஆண்டவர் பேசட்டும், நம்ம பேசி முடிச்சிட்டோம். இப்பொழுது ஊழியர் கரங்களை கொடுக்குறேன். பலத்த கரகோஷத்தோட கரங்களை கொடுப்போம். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அழைத்த ஒரு உண்மையுள்ளவர் அப்பா, நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினால, பாதாளத்தை ஜெயித்த இயேசுவின் நாமத்தினால, உயிர் தெழுந்த இயேசுவின் நாமத்தினால, பரிசுத்தவான்களாகிய நாங்கள் எல்லாரும் இன்றைக்கு கூடியிருக்கிற இந்த வேளையில் வானம் திறக்கட்ட ஆண்டவரே, தெய்வமே பேசுவீராக ஆண்டவரே. எந்த தரிசனத்தோட இந்த திருப்பூர் காலை எழுப்புதல் ஜெப குழுவை நீங்க ஏற்படுத்தினீங்களோ, அந்த தரிசனம் நிறைவேறி முடிகிற வரைக்கும் ஒரு நாள் இந்த ஐக்கியத்தையும் இந்த ஊழியர்களையும் கைவிடாதிருப்பீராக அப்பா. இங்கு வந்திருக்கிற பரிசுத்தவான்கள், பரிசுத்தவான்கள், அண்ணன்மார்கள், அக்காமார், தகப்பன்மார்கள், தாய்மார்கள், எல்லா தேவதாசர்களும் கூடியிருக்கிற இந்த வேளையில பாவிகள் எப்போது வேண்டுமானாலும் கூடிடலாம் ஆண்டவரே. ஆனா பரிசுத்தவான்கள் உங்க சித்த இருந்தால் மாத்திரம்தான் கூட முடியும் அப்பா. ஆகவே தேவன் முன்குறித்த இந்த நாளுக்காக நாங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. இந்த 4வது ஆண்டு துவக்க விழாவில் நீங்க எங்களுக்காக பேசுங்க ஆண்டவரே. பேசுகிறது நீங்கள் அல்ல, உங்கள் பிதாவின் ஆவியானவரே பேசுகிறார்ங்கிற வார்த்தையின்படி பலிபீடத்தில் இருக்கிற எனக்காகவும் நீர் பேசுங்க ஆண்டவரே. எங்கள் பட்டணத்தை நீங்க நேசிக்கிறீங்கப்பா, எங்கள் திருப்பூர் மாவட்டத்தை நீங்க விரும்புறீங்கப்பா. அதனாலதான் ஆண்டவரே 38 மாவட்டங்கள் இருந்தாலும் சத்துருடைய கண் இந்த திருப்பூர்ல தான்ப்பா பதிஞ்சிருக்கு. 38 மாவட்டங்கள் இருந்தாலும் இங்குதான் அதிகமாய் தகப்பனே பணப்புழக்கம் உண்டாகி சத்துரு இங்கிருந்து ஒரு கூட்டத்தை எழுப்பி கிரியை செய்கிறானப்பா. எங்கு எதிர்ப்பு உண்டோ அங்குதான் எழுப்புதலையும் நீங்க கட்டவிழ்க்க வல்லவரா இருக்கிறீங்க ஆண்டவரே. அந்த எழுப்புதலுக்குரிய ஒவ்வொரு அடைப்பையில் கிடக்கிற கற்களாக எங்கள் பரிசுத்தவான்களை, எங்கள் ஊழியர்களை நீங்க வைத்திருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். மறைந்து கிடக்கிற இந்த கல்லுகளை தேவன் களத்துல கொண்டு வருகிற நாட்கள் வரப்போகிறதுக்காய் ஸ்தோத்திரம் ஐயா. எங்கள் யாவரையும் நீங்க களத்துல கொண்டு வர போகிற நாட்களுக்காய் ஸ்தோத்திரம் ஐயா. எங்கள் யாவரையும் நீங்க களத்துல கொண்டு வருகிற நாட்களுக்காய் ஸ்தோத்திரம் ஐயா. இந்த ஐக்கியத்தின் ஜெபங்கள் திருப்பூர் வடக்கு தாலுக்காவை கட்டி பிடிப்பதாக, திருப்பூர் தெற்கு தாலுக்காவை கட்டி பிடிப்பதாக, இது அவிநாசி தாலுக்காவை அசைப்பதாக, இது ஊத்துக்குளி தாலுக்காவை அசைப்பதாக, இது காங்கேய தாலுக்காவை அசைப்பதாக, இது தாராபுர
தாலுக்காவை அசைப்பதாக, இது மடத்துக்குள்ள தாலுக்காவை அசைப்பதாக, இது உடுமலைப்பேட்டை தாலுக்காவை அசைப்பதாக, பல்லடம் தாலுக்காவை பிதா குமாரன் பரிசுத்தாவியின் நாமத்தினா இந்த 9 தாலுக்காவிலையும் ஓ தேவனுடைய அக்கினி இறங்கி வருவதாக, இறங்கி வருவதாக, இறங்கி வருவதாக. பூமியின் மேல் அக்கினியை போட வந்தேன்னு சொன்னவர் அது இப்பொழுது எங்கள் ஊடாக, எங்கள் பரிசுத்தவான்கள் ஊடாக, ஒவ்வொரு திருச்சபை தாசர்கள் ஊடாக, ஒவ்வொரு திருச்சபை தாசகிமார்கள் ஊடாக, கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு 4 திசைகளையும் இந்த அக்கினி கொழுந்துவிட்டு எரிவதாக. இந்த ஜபாக்கினி, இந்த திருப்பூர் காலை எழுப்புதல் ஜபாக்கினி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினால் ஓ எரியட்டே, எரியட்டே. இது கணக்கானவல்லப்பா, இது முழங்கானவல்லப்பா, இது இடுப்பளவல்லப்பா. நீச்சல் ஆழத்துல, நீச்சல் ஆழத்துல ஒரு கூட்ட சேனைய நாங்கள் பார்க்க கிரியை செய்யுங்க. அதற்கு முன்னதாக பாகால் பலிபீடம் நிர்மூலமாகட்டும். மார்துக், நேபோ, பேல், இஸ்ஸா, ரா, ரேவேஸ், மோலோக், ரெம்பான், தாகோன், எல்லா சுரத் பாகால் பலிபீடங்கள் தூமாசின் கிரியைகள் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் அந்த பலிபீடம் வெடித்து அதன் சாம்பல் கொட்டுண்டு போவதாக. ஆகாபின் ஆட்டங்கள் நிர்மூலமாகட்டும். அகித்தோப்பேலின் ஆலோசனைகள் அபத்தமாய் போகட்டும். ஆமானுடைய திட்டங்கள் எல்லாம் அழித்து தீரட்டும். இப்ப 4 திசைகளையும் அந்த வல்லமை கிரியை செய்யட்டும். 4 திசைகளையும் அந்த அக்கினி பாய்வதாக, பாய்வதாக, பாய்வதாக. விடாம விடாதீங்க. இயேசுவின் பேரா இந்த ஜெபாக்கினி எங்கள் சபையில எரிவதாக. இந்த ஜெபாக்கினி எங்கள் ஊழியர்கள் ஐக்கியத்தில் எரிவதாக. இந்த ஜெபாக்கினி எங்கள் விசுவாச பிள்ளைகள் மேல பிடிப்பதாக, 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 பிடிப்பதாக. நீச்சல் ஆழத்துல எங்கள் சபை முன்னேறட்டும். நீச்சல் ஆழத்துல எங்கள் தரிசனம் பரவி பாய்கிற ஆறுகளாய் மாறுவதாக, 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 மாறுவதாக. உயிர்ப்பிக்க மாட்டீரோ, உயிர்ப்பிக்க மாட்டீரோ, உயிர்ப்பிக்க மாட்டீரோ. அந்த எதிர்பார்ப்போடு தான் நாங்கள் காத்திருக்கிறோம். உங்க வல்லமை உள்ள தேவ பிரசன்னம் தொடர்ந்து எங்கள் மத்தியில கிரியை செய்யட்டும். உங்களுடைய ஆளுகைக்குள்ள நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் இங்கு வந்திருக்கிற அனைவருக்கும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமாகிய என் ஆத்தும நேசர் என்னை ரட்சித்து என் மேல் அன்பு பாராட்டி இந்த கழுதையும் தேவன் இதன் மேல் ஏறி கிராமத்தில், பட்டணங்களில், தாலுக்காவில், மாவட்டங்களில் இந்த கழுதையின் மேலே ஏறி வருகிற பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவருக்கு எல்லா துதிகன மகிமை உண்டாவதாக. குப்பையில் கிடந்த எண்ணெய் இன்றைக்கு பரிசுத்தவான்கள் மத்தியில் நான் நிற்பதற்கு தகுதியற்றவன். நான் அறிவேன் என் வந்த பாதை நான் யார் என்று. உங்கள் மத்தியில் நிற்பதற்கு நான் அருகதையற்றவன். என்மேல் அவருடைய கண்கள், கிருபையின் கண்கள் போடப்பட்டபடியினால் எல்லா மகிமையும் அவருக்கே நான் செலுத்துகிறேன். குறிப்பாக இந்த நாட்களில் திருப்பூர் காலை எழுப்புதல் ஜெபக்குழு என்கிற ஒரு தரிசனத்தோடு இந்த தரிசனத்தை எடுத்து நிறைவேற்றி வருகிற ஒவ்வொரு பரிசுத்தவான்கள் இங்கே இருக்கிறீங்க. ஒவ்வொரு தேவதாசல் இங்கே இருக்கிறீங்க. விசுவாச பிள்ளைங்க சிலருக்கு இருப்பீங்க. உங்கள் எல்லாரையும் கிறிஸ்துவின் நாமத்தில் நான் நிச்சயமாக உங்களை வாழ்த்துக்கிறேன். இப்பொழுது இருக்கிறத விட இந்த தரிசனத்தை 1000 மடங்கு கர்த்தர் பழுகி பெருக பண்ணுவாராக.
இந்த 4வது ஆண்டு துவக்க விழாவில் தேவனுடைய வார்த்தையை கொடுக்கும்படி தேவ சமூகத்தில் ஜெபித்து தேவனுடைய ஊழியர்கள் பாஸ்டர் விஜயன் அவர்களாக இருக்கட்டும், அநேக ஐக்கியத்தில் உள்ள தேவ ஊழியர்களாக இருக்கட்டும், நீங்கள் யாவரும் தேவ சமூகத்தில் ஜெபித்து தான் என்னை முன்குறித்திருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். ஆகவே உங்கள் மத்தியில் தொடர்ந்து நான் தேவனுடைய வார்த்தையை கொடுக்க விரும்புகிறேன். ஆவியானவர் நம்மோடு பேசுவாராக. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நான் இந்த கூடுகைக்காக தேவ சமூகத்தில் ஜெபித்த போது ஆண்டவர் எனக்கு சொன்ன ஒரு பிரதானமான காரியம் என்ன, இந்த திருப்பூர் மாவட்டத்திற்காக தேவ சமூகத்தில் தொடர்ச்சியாய் உபவாச ஜெபம் நடந்து கொண்டே இருக்கிறது திருச்சபையில். அதே சமயம் தேவ சமூகத்தில் ஆண்டவரே ஒரு பொல்லாத ஒரு அந்தகாரத்தை இந்த திருப்பூர் டிஸ்ட்ரிக்டில் பார்க்குறேனே. போகிற மற்ற மாவட்டங்களில் இப்படிப்பட்ட பெரிய காரியங்களை நான் பார்க்க முடியல. ஆனால் இந்த பகுதியில் பலமாய் சத்துரு கிரியை செய்கிறானே என்கிற ஒரு ஆதங்கம் எனக்கு அநேக நேரம் வருவது உண்டு. ஆகவே தான் தேவ சமூகத்தில் நின்றபோது ஆண்டவர் இந்த 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 டிசம்பர் மாதம் வருவதற்கு முன்னதாகவே இந்த நவம்பர் மாதத்தில் தேவனுடைய பாதத்தில் இருந்தபோது ஆண்டவனுக்கு சொன்ன ஒரு சத்தம், பள்ளத்தாக்கு நீர்ப்பாய்ச்சலாய் மாறும் என்று ஆண்டவர் ஒரு சத்தமிட்டார். பள்ளத்தாக்கு நீர்ப்பாய்ச்சலாய் மாறும் என்று தேவனோடு பேசின போது அதன் அடிப்படையில் திருச்சபை பிள்ளைகளை கொஞ்சம் விசுவாசத்தை தட்டி எழுப்பும்படியாக ஜெப ஆவியை திருச்சபைகளுக்குள் அதிகமாய் முக்கியத்துவப்படுத்தி ஜெபிக்கிறேன். ஆகவே இந்த கூடுகைக்காக தேவ சமூகத்தில் நின்ற போது ஆவியானவர் என்னோடு பேசின வசனம் யோவேல் புஸ்தகம், திருப்பிக் கொள்ளுங்கள், யோவேல் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 17-18 இருக்கட்டும், 2 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 17-18 இருக்கட்டும். நீங்கள் கவனித்து பார்த்தால் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் பார்க்க மாட்டீர்கள், ஆனாலும் நீங்களும் உங்கள் ஆடு மாடுகளும் உங்கள் மிருக ஜீவன்களும் குடிக்கும்படிக்கு இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இது கர்த்தரின் பார்வைக்கு அற்ப காரியம், கர்த்தரின் பார்வைக்கு அற்ப காரியம் என்று ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்லுகிறார். நீங்க 2 ராஜாக்கள் 3:17 பள்ளத்தாக்க தண்ணீரால் நிரப்புவேன் என்று சொல்லுகிறார். யோவேல் 3ஆம் அதிகாரம் 17-18 நம்ம வாசிக்கும் போதும் 18ஆம் வசனம் இப்படி போடப்படுறதுக்கு, அக்காலத்திலே பர்வதங்கள் திராட்சரசத்தை பொழியும், மலைகள் பாலாய் ஓடும், யூதாவின் ஆறுகளெல்லாம் பிரவாகித்து ஓடி திறக்கப்பட்ட ஒரு ஊற்று கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து புறப்பட்டு சித்தீம் என்கிற பள்ளத்தாக்கை நீர்ப்பாய்ச்சலாக்கும். அங்கேயும் தேவன் பள்ளத்தாக்கை நீர்ப்பாய்ச்சலாக்குவதை 2 ராஜாக்கள் 3:17-18 எழுதி வைத்திருக்கிறார். இங்கு பள்ளத்தாக்கை நீர்ப்பாய்ச்சலாக்கும் என்று சொல்லி யோவேல் 3:17-18 தேவன் எழுதி வைத்திருக்கிறார். நான் தேவ சமூகத்தில் நின்று ஜெபித்த போது ஆண்டவரே இந்த பள்ளத்தாக்கு நீர்ப்பாய்ச்சல் ஆக வேண்டும் என்று சொல்லித்தான். பள்ளத்தாக்கின் அனுபவத்தில் அநேக ஊழியர்கள், எத்தனையோ ஏழை தாசர்கள் கஷ்டத்தின் பாதையில், துன்பத்தின் பாதையில் பெரிய அளவில் ஆத்துமாக்களை பார்க்கணும் பிரயாசப்படுகிறோம் திருப்பூரில். ஆனால் சர்ச்சு குரோத் ஆகவே மாட்டேங்குது ஆண்டவரே. ஒருவேளை ஏதாவது செய்தாவது நாங்கள் ஒரு முன்னேற்றத்தை பார்த்துடலான்னு பார்த்தா ஃபினான்ஷியலி ஒரு பெரிய போராட்டத்தை திருச்சபையில் நாங்கள் பார்க்குறோமே ஆண்டவரே. இப்படிப்பட்ட ஒரு பொல்லாத காலம் மாற வேண்டுமானால் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று தேவ சமூகத்தில் ஜெபித்த போது ஆண்டவர் யோவேல் 1ஆம் அதிகாரத்தையும் 2ஆம் அதிகாரத்தையும் 3ஆம் அதிகாரத்தையும் கண் முன்னதாக கொண்டு வந்து நிறுத்தினார். யோவேல் 1ஆம் அதிகாரம் என்ன, நீங்கள் கவனித்து பார்த்தால், முதியோரே இதை கேளுங்கள், உங்கள் பிள்ளைகளுக்கு இதை அறிவியுங்கள் என்று சொல்லுகிறார். 1ஆம் அதிகாரம் 3-4 நீங்க கவனிக்கும் போது, ஓ பச்சை புழு பட்சித்த வருஷத்தின் விளைவு, பச்சை புழு பட்சித்து போட்டது, அது விட்டு போனதை வெட்டுக்கிளி தின்றது, வெட்டுக்கிளி விட்டதை பச்சை கிளி தின்றது, பச்சை கிளி விட்டதை முசுக்கட்டை பூச்சி தின்றது என்று சொல்லி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நேர்ந்த ஒரு பெரிய பஞ்சத்தை ஆண்டவர் அங்கு எழுதுகிறார். இதனால் நடந்த விஷயம் என்ன, யோவேல் 1ஆம் அதிகாரத்தில் 9ஆம் வசனம் போடப்பட்டிருக்கு, போஜன பலியும் பான பலியும் கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து எடுபட்டு போயிட்டான், அதனால ஆசாரியர்கள் துக்கிக்கிறார்கள் என்று போடப்பட்டிருக்கு. நம்முடைய திருப்பூர் மாவட்டத்தில் ஞாயிற்றுக்கிழமை கூட்டம் வைத்தா கூட்டம் வரும். ஒருவேளை இடைப்பட்ட நாட்களில் கூட்டம் நாம் வைப்போம் என்றால் ஜனத்தை பார்க்க வாய்ப்பே கிடையாது. காரணம் என்ன, போஜன பலி திருச்சபைகளை பார்க்க முடியல, பான பலி திருச்சபைகளை பார்க்க முடியல. இதனால ஆசாரிகள் துக்கிக்கிறார்கள். பாஸ்டர் ஸ்பெஷல் மீட்டிங் போட்டால் இங்கே வர்றதுக்கு ஆட்கள் மிகவும் யோசிக்கிறாங்க. ஆனால் எங்கேயோ ஒரு கூட்டம் போட்டால் அங்கே திரளான ஜனங்க வருகிறாங்க. இன்றைக்கு ஆடம்பரமான திரள் கூட்டத்தை பார்த்து ஒரு
கூட்டம் பயணிக்கிறது. ஆகவே திருச்சபையில போஜன பலியும் பான பலியும் இல்லாமல் ஆசல் ஒரு பெரிய துக்கத்தை சந்திக்கிறார்கள். இதனால 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் போடப்பட்டிருக்கு. தேசத்தில் ஒரு பெரிய பஞ்சம் உண்டாகி வயல்வெளி எல்லாம் பாழாய் போயிற்று, திராட்சரசத்தை பார்க்க முடியல, எண்ணெய் வற்றி போயிட்டுங்கிற ஒரு பெரிய பஞ்சத்தை ஆண்டவர் அங்கு எழுதி வைத்திருக்கிறார். இப்படிப்பட்ட பஞ்சம் மாற வேண்டும் என்று ஒரு கூட்டம், எல்லா பரிசுத்தவான்களும் இருப்பாங்களான்னு தெரியாது, ஒரு சின்ன கூட்டம் தேவ சமூகத்தில் இயங்கின போது அப்படிப்பட்ட கூட்டத்திற்கு தான் யோவேல் 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலையும் 14ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், ஆசாரியர்களே நீங்க ரட்டுடுத்தி தேவ சமூகத்துக்கு புறப்பட்டு வாங்க. பலிபீடத்தில் பணிவிடை வேலை செய்கிற லேவி கோத்திரத்தாரே தேவ சமூகத்தில் வந்து இணைந்து கொள்ளுங்கள். தேவனுடைய பணிவிடை ஆட்களாக மாத்திரம் இல்லை, தொண்டர்களே நீங்களும் புறப்பட்டு ஓடி வாருங்கள். சர்ச்சில் கிளீன் பண்ற வேலையில் இருக்கிற ஆள் எனக்கும் இந்த வாலண்டியர் எனக்கு ஒரு வேலையை கொடுங்க பாஸ்டர்னு அப்படி சில பணிவிடை வேலை எடுத்துக்கொள்ளுகிறவன், நானும் ஏதாவது தேவனுக்கென்று பயன்பட மாட்டேனான்னு வாஞ்சிக்கிற சில தொண்டர்கள் அவர்களும் இணைந்து தேவ சமூகத்தில் ஆலயத்தில் ஜெபிக்கும்படி ஒரு கூட்டத்தை திரட்டு என்று தேவன் சொல்லுகிறார். 14ஆம் வசனத்தை கவனித்து பார்த்தீங்கன்னா மூப்பர்களே அப்படிங்கிறார். மூப்பர் யாருக்கு அடையாளம்? திருச்சபை போதகர்களுக்கு அடையாளம். அப்போ 1ஆம் அதிகாரம் 13, 14 4 விதமான கூட்டத்தை தேவன் எழுதுகிறார். ஆனால் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் கவனித்து பார்த்தீங்கன்னா ஆண்டவர் 3 விதமான கூட்டத்தை எழுதுகிறார். ஒரு கூட்டம் முதியோர்களே அப்படிங்கிறார். 1ஆம் அதிகாரம் 14 மூப்பர்னா அது பாஸ்டருக்கு அடையாளம். 2ஆம் அதிகாரம் 16 முதியோர் அப்படின்னா என்றைக்கு 40 வயதை கடந்து சில வயோதிபர்கள் உங்கள் திருச்சபைக்கு வருகிறாங்க அல்லவா, வயதான தாய்மார்கள், வயதான தகப்பன்மார்கள், 40 கடந்தவங்க, 50 கடந்தவங்க, 60 கடந்தவங்க, ஏன் 70 கடந்தவங்க, அப்படிப்பட்ட பலவீனமான நபர்களாக இருந்தாலும் அப்படிப்பட்ட ஆட்களும் திறப்பில் வந்து இணைத்து கொண்டு நீங்கள் ஜெபியுங்கள் என்று தேவன் இஸ்ரவேல் ஜனத்தை பார்த்து ஊழியர்களை ஆசலை பார்த்து இந்த வார்த்தையை சொல்லுகிறார். அடுத்து என்ன? பிள்ளைகளே என்று தேவன் சொல்லுகிறார். பிள்ளைகளையும் இணைத்துக் கொள்ளுங்கள். இந்த இடத்துல பிள்ளைகள் யாருக்கு அடையாளம்? வாலிபர்களுக்கு அடையாளம். கடைசி கால எழுப்புதலை பார்க்க வேண்டும் என்றால் முதியோரையும் எழுப்புதலை இணைச்சுத்தான் ஆகணும், வாலிபர்களை இணைத்துத்தான் ஆகணும். ஆனால் 3வது ஒரு கூட்டத்தை சொல்றார் பாருங்க, பால் உண்கிற குழந்தைகளையும் நீங்க சேர்த்து கொள்ளுங்கள் வாரென்றால் நான் சொல்லுவேன் 1ஆம் அதிகாரத்தில் 13, 14 4 விதமான கூட்டம், 2ஆம் அதிகாரம் 16 3 விதமான கூட்டம். இந்த 4 விதமான கூட்டத்துக்கு ஆண்டவர் சொல்லுகிறார் 1:14 சீயோனிலே எக்கால ஊதுங்க, பரிசுத்த உபவாச நாளை நியமியுங்கள்னு 4 விதமான கூட்டத்துக்கு ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த 3 விதமான கூட்டத்துக்கு 2ஆம் அதிகாரம் 15 சீயோனிலே எக்கால ஊதுங்க, விசேஷித்த ஆசரிப்பை கூடுங்க, பரிசுத்த உபவாச நாளை நியமியுங்கள் என்று தேவன் சொல்லுகிறார். சோ இங்க 4+3 7 விதமான கூட்டமும் தேவ சமூகத்தில் வரும் என்றால் நீ இழந்த மகிமையை, நீ இழந்த காரியத்தை நான் திரும்ப இந்த திருப்பூர் மாவட்டம் மாத்திரமல்ல ஒட்டுமொத்த தேசத்திலையும் நீங்க பட்சித்த வருஷங்களை திரும்ப காண்பீர்கள். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் 1ஆம் அதிகாரம் 13, 14 அவர் 4 கூட சொன்னாரு. அவங்க எல்லாம் யார்? தேவாலயத்தில் பணிவிடை வேலை செய்கிறவர்கள், தேவாலயத்தில் ஊழியம் செய்கிறவர்கள். அப்ப 2ஆம் அதிகாரத்தில் காட்டின 3 கூட்டம் யார்? விசுவாச கூட்டத்தார்கள். நான் சொல்லுவேன் இந்த கடைசி நாட்கள்ல ஊழியர்கள் முதலாவது 4 பேர் இணைவோம் என்றார். இதைத்தான் சகரியா 1ஆம் அதிகாரம் கடைசி 20, 21 2 வசனத்தில் அங்கு எழுதுகிறான். சிதறடிக்கிற இந்த 4 கொம்புகளை நாம் முறியடிக்க வேண்டுமானால் 4 தொழிலாளிகள் இணைவோம் என்றால், 4 பரிசுத்தவான்கள் இணைவோம் என்றால் சத்ருவின் ராஜ்யத்தை பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் கிழித்து எறிந்து திருப்புற சுதந்தரிப்போம் பாஸ்டர், திருப்புற சுதந்தரிப்போம் சிஸ்டர். ஆகவே தான் தேவன் 4 விதமான ஆட்களை தேவன் பிரித்து காட்டுகிறார். அப்ப இங்க 4 அங்க 3 எல்லாரும் இணைஞ்சிட்டா மட்டும் போதுமா? அதே அதிகாரம் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் கவனிச்சு பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சொல்லுகிறார், பலிபீடத்துக்கும் மண்டபத்துக்கும் நடுவில் இந்த ஆசாரியர்களும் இங்க இருக்கிற லேவியர்களும் எல்லா விதமான ஜனங்களும் அவங்க நடுவில் அமர்ந்து தேவ சமூகத்தில் பெருமூச்சு விட்டு அலனும்னு தேவன் எழுதி வைக்கிறார். ஏன் அலனும்னு சொல்லுகிறார்? எசேக்கியேல் 8ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம்
கவனிச்சு பார்த்தீங்கன்னா, எசேக்கியேல் நீ என்னோடு கூட புறப்பட்டு வா. கர்த்தருடைய கரம் அவன் மேல் இறங்கின போது சிறைப்பட்டு கிடக்கிற எசேக்கியேல் எழுப்புதலுக்காக ஜெபிக்கிறான். சிறைப்பட்ட தேசத்துல, சிறைப்பட்ட இடத்துல. அப்ப அவன் ஜெபிக்கும் போது ஆண்டு தரிசனம் காட்டி, இதை கண்டாயான 6ஆம் வசனம், இதை கண்டாயான ஆண்டவர். அடுத்து 12ஆம் வசனம், இதை கண்டாயா 15ஆம் வசனம், இதை கண்டாயா 17ஆம் வசனம். 4 விதமான அருவருப்பு தேசத்துல இல்லடா, சபைக்குள்ளதான் கிடக்குது. சபைக்குள்ள கிடக்கிற இந்த அருவருப்பை கிழித்தறிய வேண்டுமானால் எசேக்கியேல் நீ பாருடா, ஒவ்வொன்னா அருவருப்பை கண்டுபிடிடாங்கிறா. அதை காட்டும் போது 17ஆம் வசனம் போடப்பட்டிருக்கு. எசேக்கியேல் பார்க்கிறான், மண்டபத்துக்கும் பலிபீடத்துக்கும் நடுவில் நிற்க வேண்டிய ஆசாரியர்கள் எப்படி நிற்கிறாங்களாம், தன்னுடைய முதுக அந்த பலிபீடத்துக்கு நேராக காண்பித்து விட்டு தங்கள் முகத்தை சூரியனை நமஸ்கரிக்கத்தக்கதாய் விக்கிரக ஆராதனை வெளிப்பட ஆரம்பித்தது என்று ஆண்டு ஒரு பெரிய தரிசனத்தை எசேக்கியேலுக்கு காட்டுகிறார். நான் சொல்லுவேன், விக்கிரக ஆராதனை பழைய ஏற்பாட்டில் சிலை வழிபாடு விக்கிரக ஆராதனை, புதிய ஏற்பாடு பொருட்கள் மேல ஒரு பெரிய விக்கிரக ஆராதனையாக இன்றைக்கு தேவன் அநேக தகப்பன்மார்ல அநேக ஊழியர்களை ஸ்டார்டிங் துவக்கும் போது நல்லா தான் துவக்குறாங்க. துவக்கத்தில் நல்லா தான் கத்தர் எனக்கு ஆண்டவர் ஒத்த ஆத்துமாதன அதுக்காக 25-30 கிலோமீட்டர் உத்தரவாதம் பண்ணி சுவிசேஷ அறிவித்து ஆத்துமாக்கள் இழுத்து போட்டவங்க. ஆனால் 10 விசுவாசி 100 ஆச்சு, 100-150 ஆச்சுன்னு போது நீ வந்தா வா, வராட்டி போங்கிற இப்படிப்பட்ட ஒரு மமதை, ஒரு நெஞ்சம் ஊழியலுக்குள்ள பெருகினபடியினால் காசு பெருகுச்சு, காணிக்க பெருகுச்சு, தசமபாகம் பெருகுச்சு, எல்லாம் பெருக 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 அந்த விக்கிரக ஆராதனையே தேசத்துக்கு ஒரு பெரிய பஞ்சம் என்று தேவன் எழுதுகிறார். இப்படிப்பட்ட பஞ்சம் மாற வேண்டுமானால் ஒரு கூட்ட ஊழியர்களை தேவன் எழுப்புகிறார். ஹல்லேலூயா. அதுதான் எசேக்கியேல் பாத்தியா இத்தனை அருவருப்போம், அப்பதான் அழுகிறான். அப்ப எழுப்புதல் வராத ஆண்டவரே, அதுதான் இல்லடா. 8ஆம் அதிகாரத்தில் அருவருப்பை காண்பிச்ச ஆண்டவர் 9ஆம் அதிகாரம் 3 நாள்ல கணக்கனுடைய மைக்கூட்டை வைத்திருக்கிற ஒரு புருஷனானவன் அவன் புறப்பட்டு போகிறான். இதோ எருசலேம் நகரம் எங்கும் சகல அருவருப்பை குறித்து பெருமூச்சு விட்டு அழுகிற ஒரு கூட்ட ஜனம் உண்டு. அப்படிப்பட்டவங்க மேல ஒரு முத்திரை போடத்தக்கதாய் கர்த்தர், எல்லா திருச்சபை இல்லடா, ஒரு சின்ன கூட்டம் எனக்காக நிக்கிறாங்க, ஒரு சின்ன கூட்டம் எழுப்புதல பார்க்கணும் பிரயாசப்படுறாங்கடா. அந்த கூட்டத்தின் பிள்ளைகள் தான் நீங்க, அந்த கூட்டத்துக்குரிய ஐக்கியம் தான் நாம். பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்துல அப்பா நாகலாப்பா எங்கள கரத்துல எடுங்கப்பா, கரத்துல எடுங்கப்பா, கரத்தில் எடுங்கப்பா. எத்தனையோ சீனியாரிட்டியில் தேவன் நம்பி ஏமாந்துட்டார். எத்தனையோ வாலிப கூட்டத்தை தேவன் நம்பி ஏமாந்துட்டார். எத்தனையோ பெரிய பெரிய ஸ்தாபனங்களை நம்பி தேவன் ஏமாந்துட்டார். ஆகவே தான் ஆண்டவர் எருசலேம் நகரம் எங்கும் உருவ போய் அதற்குள்ளே செய்யப்படுகிற சகல அருவருப்பான காரியத்தை கண்டு ஒரு பெருமூச்சு விட்டு அழுகிற எங்கேயோ ஒரு கூட்டம் மறைஞ்சிருக்குடா. நான் இப்படி சொல்றேன் தீர்க்கமா, எங்கேயோ ஒரு கூட்டம் திருப்பூர் மாவட்டத்தில் மறைஞ்சு ஜெபிக்கிறாங்க. எங்கேயோ ஒரு கூட்டம் எழுப்புதலை பார்த்தே தீரணும் ஆண்டவரே. எல்லா விதமான அந்தகாரங்களை சிதற அடிக்க வேண்டுமானால் நாங்கள் மறைந்து இருந்து அடிக்க விரும்புகிறோம் இயேசுவின் நாமத்தில். ஆண்டவர் இந்த காரியத்தை காண்பிச்ச போது அந்த கூட்டத்தை தான் யோவேல் 2:16 சொல்லுகிறான். பலிபீடத்துக்கும் மண்டபத்துக்கும் நடுவில் பெருமூச்சு விட்டு நாங்கள் செய்தது தவறுதான் ஆண்டவரே, எங்க கிட்ட என்ன குறைப்பா ஆண்டவரே, எங்க கிட்ட என்ன காரியம் ஆண்டவர்னு சொல்லி அழுது 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 ஜெபிக்கிறார்கள். எழுப்புதலை பார்க்கணும்னு யோவேல் 2:17 அது 8:16, இது 2:17. எப்ப 17 இவங்க அழுது ஜெபித்தார்களோ அப்பதான் வாக்குத்தம் வருது, தேசமே பயப்படாத மகிழ்ந்து களிகூறு கர்த்தர். ஓ திருப்பூர் மாவட்டமே பயப்படாத, திருப்பூர் காலை எழுப்புதல் ஜெபக்குழு ஊடாக எங்கெல்லாம் கால் வச்சீங்களோ எல்லா சீயோனே பயப்படாத, திருச்சபையே பயப்படாத, பரிசுத்தவான்களே பயப்படாதீர்கள். இயேசுவின் நாமத்தில் இழந்த மகிமை, இழந்த ஆளுகையை திரும்ப பெறுகிறோம். அப்ப இந்த தரிசனத்தை கர்த்தர், இந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்டு முதல் வாக்குத்தம் கொடுக்கிறார். அவங்க எங்க ஜெபிச்சாங்களோ அந்த தேசத்துக்கு வாக்கு கொடுக்கிறார். இப்ப ஜெபிக்க வந்த விசுவாச பிள்ளைகளுக்கு ஊழியர்களுக்கு வாக்குத்தம் கொடுக்க மாட்டாரா? அவங்களுக்கும் வாக்கு வருகிறது. இதைத்தான் யோவேல் 2ஆம் அதிகாரம் 25-26 வாசிக்கும் போது, நான் உங்களிடத்தில் அனுப்பின பெரிய சேனையாகிய வெட்டுக்கிளிகளும் பச்சை கிளிகளும் முசுக்கட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பச்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். இந்த 4வது ஆண்டுல கர்த்தர் சொல்லுகிறார், எதெல்லாம் நம்ம விட்டு போச்சோ, எதெல்லாம் பட்சிக்கப்பட்டதோ அவைகளை திரும்ப அளிக்கிற தேவன் நம்முடைய தேவன்.
ஹல்லேலூயா. இது யாருக்கு வர்ற வாக்குத்தத்தம்? ஜெபிக்கிற ஆசாரியர்களுக்கு, ஜெபிக்கிற உடன் ஊழியர்களுக்கு, ஜெபிக்கிற திருச்சபைகளுக்கு, ஜெபிக்கிற தேவ தாசகிமார்களுக்கு கர்த்தர் கொடுக்கிற பெரிய வாக்குத்தத்தம். நீங்க கேட்கலாம், பாஸ்டர் எது பாஸ்டர் பட்சித்ததுன்னு சொல்லுது? பட்சித்த வருஷங்கள் விளைவுன்னு போட்டிருக்க பாஸ்டர். எது பட்சித்த விளைவு? ஆதியாகமம் புத்தகம் 31ஆம் அதிகாரத்தில் நீங்க 40ஆம் வசனம் கவனிச்சு பார்த்தீங்கன்னா 31:40 யாக்கோபு லாபான் மாமனாருடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கும் போது 20 வருஷமா மந்தைக்காக உழைக்கிறான். நாமும் 10 வருஷம் உழைச்சவங்க, 5 வருஷம் உழைக்கிறவங்க, 15 வருஷம் உழைக்கிறவங்க, ஏன் 20, 25, 30 வருஷமா உழைக்கிற சில தகப்பன்மார்கள் தாய்மார்கள் கூட இங்க நீங்க வந்திருப்பீங்க. கர்த்தர் சொல்லுகிறா, இவ்வளவு உழைச்ச அந்த யாக்கோபுக்கு வந்த நிலைமை தெரியுங்களா? 40ஆம் வசனம் போடப்பட்டிருக்கு, பகலிலே வெயிலும் இரவிலே குளிரும் என்னை பட்சித்தது, நித்திரை என் கண்களுக்கு தூரமாய் இருந்தது. அப்படின்னா என்ன அர்த்தம்? பகல்ல வெயில் அவனை பட்சித்ததான், இரவுல குளிர் அவனை பட்சித்ததான். நீங்க கேட்கலாம், எது பாஸ்டர் யாக்கோபை பட்சித்தது? அவனை பட்சித்தது சரீரத்தை, அவனை பட்சித்தது மாம்சத்தை. ஒருவேளை தேவ ஜனங்களுக்காக உத்தரவாதம் எடுத்து ஜெபிக்கிற தேவ பிள்ளைங்க, ஒருவேளை தேவ பிள்ளைகள் ஊழியர், என் ஜனம், என் மந்த, என் ஆடு ஒன்னு கூட இறக்கக்கூடாதுன்னு உத்தரவாதம் எடுத்து நித்திரைகளாம் தூர வச்சு திறப்பில் நின்று ஜெபிக்கிற பிள்ளைகள் எல்லாம், ஆனால் அவங்களுக்காக உத்தரவாதம் எடுத்து நான் ஜெபிக்க அந்த ஆடுகளுக்காக நான் உத்தரவாதம் எடுத்து ஜெபிக்க ஆனா என் சரீரத்தில் பலவீனம் மேல பலவீனத்தை பார்த்துட்டேன் பாஸ்டர், சுகவீனம் மேல சுகத்தை பார்த்துட்டேன், சுகவீனத்தை பார்த்துட்டேன் பாஸ்டர்னு யார் யார் புலம்புறீங்களோ கர்த்தர் உங்களுக்கு தான் சொல்லுகிறார். யாக்கோபை எது பட்சித்தது? சரீரத்தை, அந்த சரீரத்தை, அந்த மாம்சத்தை, அந்த வெயில் பட்சித்ததாம், குளிர் பட்சித்ததாம். சங்கடமான சூழலால அவன் பாதிக்கப்பட்டான், பட்சிக்கப்பட்டான் யாக்கோபு. கர்த்தர் யாருக்கும் சொல்றார், இதுவரைக்கும் கர்த்தருடைய ஊழியத்தில் நீங்க உங்க ஆடுகளுக்காக உத்தரவாதம் எடுத்து எந்த விசுவாசிகளுக்கு உத்தரவாதம் எடுக்கிறீங்களோ அவங்க தான் உங்களை காயப்படுத்துவாங்க. எந்த மிதங்களுக்காக நீங்க உத்தரவாதம் எடுத்து வலது பக்கத்தில் நீங்க உங்களுக்கு செல்ல மகனை போல பார்ப்பீங்க, அவங்க தான் நம்மளை விட்டு போவாங்க. ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், இப்படிப்பட்ட பலவிதமான சூழ்நிலைகள் நேர்ந்தாலும் பட்சித்த, அதனால நீ மனநோவடைஞ்சு, அதனால நீ பலவீனப்பட்டு, அதனால நீ சோர்ந்து போய் ஒரு நாளும் நீ உறங்கி போகாத, நீ ஊழியம் முடிச்சு நிறுத்தாத. பட்சித்த வருஷங்களின் விளைவை நான் திரும்ப தருவேன். உன்னை எது பட்சித்தது? உன் பிள்ளை உன்னை புரிஞ்சுக்கலையா? உன் சபை மக்கள் உன்னை விலகிக்கலையா? பட்சித்த வருஷங்களின் விளைவை திரும்ப தருகிற தேவன். அப்ப ரெண்டாவது எது பாஸ்டர்? ரெண்டாவது, முதல் சரீரத்தை பட்சிக்குதுன்னு சொன்னீங்க சத்துரு. அப்ப ரெண்டாவது எதை பட்சித்தது? ஆதியாகமம் புத்தகம் 37ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் கவனிச்சு பார்த்தீங்கன்னா 37:20 அங்க யோசேப்பு அண்ணங்காரங்களை பார்க்கறதுக்காக வருவான், விசாரிக்கிறதுக்காக. ஆனா அண்ணங்காரங்க, டே சொப்பனக்காரன் வரான் பத்தியாடா, யோசேப்பு வரான் பார், நாம் இவனை கொன்று இந்த குழிகள் ஒன்றிலே போட்டு ஒரு துஷ்ட மிருகம் இவனை பட்சித்ததுன்னு அப்பா கிட்ட போய் சொல்லுவோம் அப்படிங்கிறாங்க. நான் சொல்லுவேன், இந்த யோசேப்பை துஷ்ட மிருகம்லாம் பட்சிக்கல, சகோதரர் தான் பட்சித்தாங்க. 2 விதமான வஸ்திரம் கொடுத்தார். ஒரு வஸ்திரம் அவங்க அப்பா மூலியமா, யாக்கோபு மூலியமா பல வர்ண அங்கியை கொடுத்தார். இன்னொரு வஸ்திரம் அங்க இருக்கிறதான போத்திபார் மூலியமா ஒரு அங்கி, பணிவிடை வஸ்திரத்தை தேவன் கொடுத்தார். ஆனா இந்த 2 வஸ்திரத்தையும் யோசேப்பு இழந்தான். பாவம், யோசேப்பு இழந்தான். நான் சொல்லுவேன், கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிற தேவனுடைய தாசகுமார்கள், தாசர்கள், நான் உங்களுக்கு சொல்லுவேன், ஒரு பக்கம் சகோதரனும் பட்சிப்பாங்க, இன்னொரு பக்கம் சத்துருவும் நம்ம வஸ்திரத்தை பட்சிப்பான். வஸ்திரம் எதற்கடையாளம் பாஸ்டர்? அங்கி எதற்கடையாளம்? அங்கி நம்மை அங்கீகாரப்படுத்தும். ஒரு மிலிட்டரியில் உள்ளவனை எப்படி கண்டுபிடிப்பீங்க? அவன் அங்கியை வச்சு தான் கண்டுபிடிப்பீங்க. ஒரு வாட்ச்மேன் எப்படி கண்டுபிடிக்கலாம்? அங்கியை வச்சு தான் கண்டுபிடிக்கலாம். ஒரு வக்கீல் எப்படி கண்டுபிடிக்கலாம்? அங்கியை வச்சு தான் கண்டுபிடிக்கலாம். ஒரு டாக்டர் எப்படி கண்டுபிடிக்கலாம்? அங்கியை வச்சு தான் கண்டுபிடிக்கலாம். அதே போலதான் அங்கி நம்மை அங்கீகாரப்படுத்தும். ஆகவே ஆண்டவர் ஆரோனுக்கு 28ஆம் அதிகாரம் 2:3 அவனுக்கு பரிசுத்த வஸ்திரங்களை நீ உடுத்துவாயாக. ஏசாயா 61:1-2-3 கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷம் அறிவிப்பேன், இருதய நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுவேன், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலை, கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தல், எல்லாத்தையும் சொல்லி கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை நான் சொல்லுவேன். சீயோனிலே துயரப்பட்டவர்களை நான் சீர்படுத்துவேன், சாம்பலுக்கு பதிலாக சிங்காரம், துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலம், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடை. அப்ப ஆண்டவர் நமக்கு 2 விதமான வஸ்திரம் கொடுத்தார். ஒன்று ரட்சிப்பின் வஸ்திரம், ரெண்டாவது துதியின் வஸ்திரம். ஆனா ஊழியர்களாகிய நமக்கு 2 வஸ்திரம் கொடுத்தார். ஒரு வஸ்திரம் கர்த்தரனை ரட்சித்து தேவ சமூகத்தில் கொண்டு வந்தது. இன்னொரு வஸ்திரம் பணிவிடை வஸ்திரம்.
இதைத்தான் யோசேப்பு அன்னைக்கு பெற்றிருந்தான். இதைத்தான் யோசேப்பு அன்னைக்கு பெற்றிருந்தான். ஒருவேளை அந்த பணிவிடை வஸ்திரத்தை கூட இன்னைக்கு வேண்டாம் வெறுப்பா, ஒரு பக்கம் சத்துருவே உங்ககிட்ட இருந்து உரிந்து போடத்தக்கதா சூழ்நிலை மாறுதா பாஸ்டர், இன்னொரு பக்கம் நம்மளே போதும் கர்த்தாவே ஆத்மா எடுத்துக்கொள்ளுங்கன்னு எலியாவை போல் நீங்கள் வஸ்திரத்தை கலட்டுறீங்களா? கர்த்தர் சொல்லுகிறா, மகனே கலங்காத, சகோதரர் பட்சித்தாலும் சத்துரு பட்சித்தாலும் அந்த பட்சித்த வருஷங்களின் விளைவையும் நான் திரும்ப தருவ மகனே. இந்த 4வது ஆண்டு துவக்க விழாவில் எதெல்லாம் உன்னை பட்சித்து போடுதோ, எதெல்லாம் உங்களை பட்சித்து போடுதோ, அந்த பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அருவேன், திரும்ப தருவேன், திரும்ப தருகிற தேவன். அப்போ 2வது என்ன பாஸ்டர், நான் தேவனுக்கு நீங்க சகல காரியத்திலையும் சகல இடத்துலையும் நீங்க அங்கீகாரப்படாமல் போயிருந்தாலும் அவைகளை திரும்ப தருவேன் என்று தேவன் சொல்லுகிறார். ஏன்னா அங்கி இழந்துட்டேன்னு புலம்பாத. சில இடத்துக்கு சில சில பிலிவர்ஸ் சில வீட்டுக்கு போவீங்க, சில கல்யாணத்துக்கு போவீங்க, சில ஊழியக்காரில் பார்க்கும்படி போவீங்க, வெளி இடங்களில் நீங்கள் போய் பார்ப்பீங்க. ஆனால் உங்களுக்கு விரதமாக ஒரு கூட்டம், நமக்கு விரதமாக ஒரு கூட்டம், நம்மளை அழிக்கணும்னு நினைக்கிற ஒரு கூட்டம், நம்மளை சிதைக்கணும் நினைக்கிற கூட்டம், அவன் ஊழியம் முடியணும்னு நினைக்கிற ஒரு கூட்டம். அது விசுவாசிகள் ரீதியாக வரலாம், அது ஒருவேளை ஊழியல் ரீதியாகவும் வரலாம், வெளியில் உள்ளவங்க ரீதியாகவும் வரலாம். அப்படிப்பட்ட கூட்டத்தின் மத்தியில் நம்ம போய் நிற்கும் போதெல்லாம் நம்மளை என்ன செய்வாங்கன்னா அங்கீகாரப்படுத்தவே மாட்டாங்க. நான் சொல்கிறேன், அங்கீகாரம் வரலன்னு கலங்காதீங்க. ஹல்லேலூயா. அங்கீகாரம் வராட்டாலும் பரவாயில்ல, நம்மை அங்கீகரிக்கிற ஒரு தேவன், நம்முடைய சாட்சி பரலோகத்தில் இருக்கிறது அல்லவா? நம்முடைய சாட்சி பரலோகத்தில் இருக்குதுமா, நம்முடைய சாட்சி பரலோகத்தில் இருக்கு பாஸ்டர். சில நேரம் நம்மளை அழைச்சது யாரு? அப்பா தான் நம்மளை அழைச்சார், ராஜா தான் நம்மளை அழைச்சார், அவர் அழைச்சார். அவருடைய பார்வைக்கு நம்ம அங்கீகரிக்கப்படுறோமா? அதில் ரொம்ப கவனமாக இருந்தாலே போதும். உலகம் அங்கீகரிக்கணும் அவசியம் இல்லை, சத்துரு அங்கீகரிக்கணும் அவசியம் இல்லை. யார் எங்களை அங்கீகரிக்கணும் பரவாயில்லையா, என்ன சர்வ வல்லமை உடைய தேவனை அங்கீகரிக்கிறாரா, அதுதாயா எனக்கு வேணும், அதுதான் எனக்கு வேணும். என்ன சர்வ வல்லவர் அங்கீகரிக்கிறாரா, அதுதான் எனக்கு வேணும். அப்போ 2வது என்ன, பட்சித்தான் பிசாசு நம்முடைய அங்கீகாரத்தை பட்சிக்கிறானா, கர்த்தர் அதையும் திரும்ப தருவேன்னு வாக்கு கொடுக்கிறார். 3வது எது பாஸ்டர் பட்சித்தது? ஆதியாகமம் புத்தகம் 40ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் கவனிச்சு பார்த்தீங்கன்னா, இப்போ யோசேப்பு ஜெயிலில் கிடக்கிறான். அப்போ சுயம்பாகியும் பானபாத்திரக்காரனும் 2 பேரும் சொப்பனம் காண்றாங்க 7:8. உடனே யோசேப்பு கேட்குறான், என்னப்பா உங்கள் முகம் வேறுபட்டு கிடக்குது, முக வாடலாக இருக்கீங்க. உடனே 2 பேரும் சொல்கிறாங்க, சொப்பனம் கண்டோம். சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லுதல் தேவனுக்குரியதல்லவா, அதை என்கிட்ட சொல்லுங்க அப்படிங்கிறான். நான் சொல்லுவேன், நீங்கள் ஜெயிலில் இருந்தாலும் சரி, சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லுதல் தேவனுக்குரியதல்லவான்னு சொன்ன யோசேப்பு என்கிட்ட சொல்லுங்கன்னு ஏன் சொன்னான்? அவர் இப்பவும் என் கூட தான் இருக்கிறாருன்னு அவன் சொல்கிறான். ஹல்லேலூயா. எந்த நிலைமையில் நம்ம இருந்தாலும் நம்மை விட்டு எடுபடாத ஒரே பங்கு இயேசு கிறிஸ்து மாத்திரமே பாஸ்டர். அவர் நம்மை விட்டு விலகலை, நம்மை கைவிடலை. ஸோ அதனால தான் ஆண்டவர் இப்போ இந்த தரிசனத்தை சுயம்பாகி வந்து, யோசேப்பு நான் ஒரு சொப்பனம் கண்டேன். ஏன் சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்கிறியா? என்ன சொப்பனம் கண்ட? மேற்கூடைகளை பார்வோன் ராஜாவுக்காக சமைக்கப்பட்ட சகல விதமான பலகாரங்கள்லாம் கொஞ்சம் என் கூடையில் இருந்துச்சு. அந்த கூடைகளை திடீர்னு பார்த்தா என் தலையின் மேல் இருந்த கூடைகளை இருந்தவைகளை எல்லாம் பறவைகள் வந்து பட்சித்து போட்டு விட்டதுங்கிறான். 3வது பட்சிப்பு என்ன பாஸ்டர்? பறவைகள் வந்து பட்சித்தது. மத்தேயு புத்தகம் 13ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் கவனிச்சு பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் வழி அருகே விதைக்கப்பட்ட விதை, கற்பாறையில் விதைக்கப்பட்ட விதை, முள்ளுள்ளடத்தில் விதைக்கப்பட்ட விதை, நல்ல இடத்துல விதைக்கப்பட்ட விதை. இந்த வழி அருகே விதைக்கப்பட்ட விதையத்தான் அங்கே பறவைகள் வந்து கொத்தி கொண்டு போனதுன்னு சொல்லி ஆண்டவர் அங்கே மத்தேயு 13:4 சொல்கிறார். ஆனால் லூக்கா 8:12 கவனிச்சிங்கன்னா, அந்த பறவை பிசாசானவன் எடுத்துக்கொண்டு போய்விட்டான் என்று ஆண்டவர் சொல்லுவார். பறவை எதற்கு அடையாளம்னா, சத்ருவாகிய சாத்தானுக்கு அடையாளம். நான் சொல்லுவேன், அங்கே இருக்கிறதான சுயம்பாகி பார்வோனுக்காக சமைச்சு வச்சிருந்தானா? நான் சொல்லுவேன், சுயம்பாகிக்கு பார்வோன் யார்? ராஜா. நமக்கு ஒரு ராஜா உண்டு. யார்? ராஜாதி ராஜா இயேசு கிறிஸ்து. அவருக்காக ஏதாவது ஒன்று செய்யணும், சாதிக்கணும், அவருக்காக ஆத்துமாக்களை சம்பாதிக்கணும், தேசத்தில் எழுப்புதலை கொண்டு வரணும், என் திருப்பூர் அசைக்கணும், என் குடும்பத்தில் ஒரு பெரிய மேன்மையும் ராஜ மேன்மையும் பார்த்துடணும். ஆண்டவரே, தரிசனத்தில் நான் எந்த விதத்திலையும் பின்வாங்காம நாங்கள் மேற்கொண்டு ஜெயம் எடுக்கணும்னு யாரெல்லாம் தரிசனத்தை மேலே வச்சு சுமக்குறீங்களோ, யாரெல்லாம் உங்க அபிஷேகத்தை மேலே வச்சு சுமக்குறீங்களோ, யாரெல்லாம் இரவு பகல் திறப்பிடிக்கிறீங்களோ,
அதெல்லாம் பிசாசு கொஞ்சம் கொஞ்சமா அன்னைக்கு இருந்த ஜெப வாழ்க்கை இப்போ இல்லை பாஸ்டர், அன்னைக்கு இருந்த அதிகாலை ஜெபம் இப்போ இல்லை பாஸ்டர், அன்னைக்கு இருந்த ஆத்மாதாயம் ஓட்டுற இன்னைக்கு இல்லை பாஸ்டர், அன்னைக்கெல்லாம் உற்சாகமாக ஹவுஸ் விசிட்டிங் போவேன் பாஸ்டர், ஆனால் ஹவுஸ் விசிட்டிங் போனால் தான் இப்போ அந்த விசுவாசி அடுத்த வாரம் வர மாட்டேங்குது. அது வேற மேட்ரு பாஸ்டர். அல்லேலூயா. ஆமாம், எந்த விசுவாசியை போய் பார்த்துட்டோமோ அடுத்த அந்த விசுவாசி சொல்லும், நம்ம பாஸ்டர் தான் இந்த வாரம் வந்துட்டார்ல, அதனால் அடிப்போம் கட்டு. அல்லேலூயா. இப்படி நாங்கள் எதெல்லாம் உத்தரவாதம் எடுத்து நிற்கிறோமோ அதெல்லாம் வராமல் கொஞ்சம் கொஞ்சமாக சில காரியம் போகும்போது நான் திரளாக விதைக்கிறேன், கொஞ்சமாக இருக்கிறேன், ஏன் ஆண்டவரேன்னு சொல்லி இதனால் என் பிரதிஷ்டைகளை கொஞ்சம் தடுமாற்றம், என்னுடைய அதிகாலை ஜெபத்தில் கொஞ்சம் தடுமாற்றம், என்னுடைய ஊழியத்தில் கொஞ்சம் தடுமாற்றம். எவ்வளவு அதிகமாய் அவங்க மேலே அன்பு வைக்கிறனோ அவ்வளவு குறைவாய் விசுவாச கூட்டம் எங்கள் மேலே அன்பு காட்டுறதுனால கொஞ்சம் என்னுடைய அன்னைக்கு ஆதியிலிருந்து அந்த அன்பு விசுவாசிகள் மட்டும் காட்ட முடியாமல் தடுமாற்றம். கர்த்தர் யாருக்கோ சொல்கிறார், இது கர்த்தர் யாருக்கோ பேசுகிறார். சர்வ வல்லவருக்காக ஏதாவது செய்யணுங்கிற ஆசையோடு தான் எல்லாரும் ஓடுறோம், ஏதாவது செய்து முடிக்கணும்னு தான் ஓடுறோம். ஆனால் சங்கடமான சில நம்ம பெத்த பிள்ளைகளை தான் அப்படி செய்வாங்க, நம்ம விசுவாச கூட்டமே அப்படி செய்வாங்க. ஏன் சில நேரம் ஃபேமிலி ரீதியாக கூட மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் உண்டாகி அதனால் பாஸ்டம்மார்கள் ஐயோ இவ்வளோ ஊழிய செஞ்சு என்னையா கண்டேன்னு சொல்லி நீங்கள் என்ன செய்வீங்க, குடும்பத்தில் ஒரு சின்ன சஞ்சலத்தை உண்டாக்குவோம். நமக்கு சில போராட்டம் வரும். இவ்வளோ விதைக்கிற அந்த விசுவாசிக்கு ஏன் நீங்கள் இவ்வளோ பண்ணுறீங்க, ஏன் இவ்வளோ மீட்டிங் பணத்தை செலவு பண்ணி பாரு என் பிள்ளைக்கு ஃபீஸ் கட்ட முடியலையா, ஐயா குடும்பத்துக்கு அத்தியாவசிய தேவையை கூட பார்க்க முடியலையா. அப்படி எத்தனை பாஸ்டம்மார்கள், எத்தனை சகோதரிகள், எத்தனை ஊழியக்காரங்க. நான் சொல்லுவேன், நிறைய தேவதாசர்கள் அவங்களுக்கு பிள்ளைகளுக்கு கொடுக்கக்கூடாதுன்னு அவங்க வாழலை, தான் மனைவிக்கு ஏதாவது பிடிச்சதை வாங்கி கொடுக்கக்கூடாதுன்னு அவங்க ஜீவிக்கலை. ஏன்னா சர்வ வல்லவருக்கு ஏதாவது சமைச்சு கொடுக்கணுமே ஆசையோடு தான் ஓடுறோம், சர்வ வல்லவருக்கு ஏதாவது சமைச்சு கொடுக்கணுமே ஆசையோடு தான் ஓடுறோம். ஆனால் உலகம் அங்கீகரிக்காது, உலகம் நம்மளை புரிஞ்சுக்கிடாது. எவ்வளவுதான் அவங்க பிள்ளைகளுக்காக சபைக்காக ஊழியர் விசுவாசிகளுக்காக நீங்கள் ஓடுறோமோ அவங்க நம்மளை புரிஞ்சிக்கவே மாட்டாங்க பாஸ்டர். நான் தீர்க்கதரிசனமாக சொல்கிறேன், புரிஞ்சிக்க மாட்டாங்க தான். ஆனாலும் ஒரு நாள் நீங்கள் சோர்ந்து போயிடாமல் நில்லுங்க. ஏன்னா நீங்கள் கொஞ்சம் சோர்ந்துட்டீங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற கொஞ்சம் கிருபையை, உங்கள் மேலே இருக்கிற அபிஷேகத்தை, உங்கள் மேலே இருக்கிறதான அந்த ஆதியில் இந்த பிரதிஷ்டையை சத்துரு பறிச்சு தருவான். இடம் கொடுத்துறாதீங்க, இடமே கொடுத்துடாதீங்க. நீங்கள் ஒன்று சொல்லணும், நான் பலவீனமாக இருந்தாலும் சாத்தானே பலமுள்ளவனாக இருக்கிறேன். நாம் பலவீனமாக இருக்கலாம் பாஸ்டர், சபை உங்கள் சபை பலவீனமாக இருக்கலாம், உங்கள் சபை விசுவாசிகள் பலவீனமாக இருக்கலாம். ஏன் உங்கள் குடும்பத்தின் சூழ்நிலையை கண்டு பாஸ்டர்மார்கள் நீங்கள் பலவீனப்படலாம், ஊழியக்காரங்க பலவீனப்படலாம். ஆனால் நான் உங்களுக்கு தீர்க்கதரிசனமாக ஒரு வார்த்தையை சொல்கிறேன், எப்படிப்பட்ட பலவீனப்படுகிற காரியம் இருந்தாலும் மரணமே உன் கூரெங்கே, பாதாளமே உன் ஜெயமெங்கேன்னு வீர முழக்கம் எடுத்து உலகத்தில் உனக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் கொள்ளுங்க. ஏன்னா உன்னை அழைச்சாப்பா உலகத்தை ஜெயிச்சார், உன்னை அழைச்ச ராஜா உலகத்தை ஜெயிச்சார், உன்னை அழைச்ச இயேசு உலகத்தை ஜெயித்தார், உலகத்தை ஜெயித்தார், உலகத்தை ஜெயித்தார். உலகத்தை ஜெயிக்கணும் பாஸ்டர், உலகத்தை ஜெயிக்கணும் சிஸ்டர், உலகத்தை ஜெயிக்கணும். அதுக்கு தான் கத்து நம்மளை கொண்டு இருக்கிறார். எத்தனையோ இந்த திருப்பூரில் பல நிறைய தகப்பன்மார்கள் இருந்தது உண்டு, சில பேர் மறிச்சிட்டாங்க. ஆனால் தகப்பனுக்குள்ளே இப்போ தலைவங்கிற பேய் உள்ளே வந்துருச்சு, அதுதான் பிரச்சனை. நான் சமீபத்தில் தேவ சமூகத்தில் ஜெபித்த போது ஆண்டு எனக்கு சொன்னார், இந்த திருப்பூரில் ஒரு பெரிய மாற்றம் வரணும்னா தலைமைத்துவம் இந்த அசுத்தாவி பயங்கரமாக கிரியை செய்கிறார் திருப்பூரில். இது ஒரு டினாமினேஷன், அது ஒரு டினாமினேஷன், அது ஒரு டினாமினேஷன், இப்படி பிரிஞ்சு 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 ஆண்ட சொல்கிறாரு. எல்லாம் ஒன்றே இணைஞ்சாக எழுப்புதல் வரும் ஃபஸ்ட்டு, எல்லாம் ஒன்றே இணைஞ்சது எழுப்பு. வயசில் சொன்னவன் என் அண்ணனை அவங்கள பார்த்து கேட்குறேன், என் அக்காவை அவங்கள பார்த்து கேட்குறேன், இணைஞ்சாதான் எழுப்புதல் வரும், இணைஞ்சாதான் எழுப்புதல் வரும். இன்னைக்கு சும்மா கடமைக்கு பிரசங்கம், கடமைக்கு ஆராதனை, கடமைக்கு சில ஒரு ஃபெலோஷிப் கூட்டம் குழு, ஆண்டவரில் திருப்தியே படலை, ஆண்டவரில் திருப்தியே படலை. அதனால தான் ஆசையில் எல்லாரும் 2:17 அழுதுன்னு போட்டிருக்கு. இன்றைக்கி ஃபாஸ்டிங் போய் நடத்தணும், எப்படி நடத்துகிறோம், அழுதா ஜபிக்கிறாங்க கூட்டம். இன்றைக்கி நைட் ப்ரே நடத்துகிறோம், அழுதா ஜப குறிப்பு வருது. நான் உண்மைக்கு சொல்கிறேன்,
அழுதாதான் எழுப்புதலை பார்க்க முடியும். அழுதாதான் அள்ளி விதையை சுமந்து கொண்டு போகிறவன் அழுது கொண்டே தான் போறான்னு சொல்றார். ஆனால் தான் அறுத்த அரிகளை கம்பீரத்தோட சுமந்து கொண்டு வருகிறார். தான் அறுத்த அரிகளை கம்பீரத்தோட சுமந்து கொண்டு வருகிறார். ஆண்டவர் சொல்ற 3 விதமான பட்சிப்பு உங்க சரீரத்தை பட்சித்து இருக்கிறான். சகல இடத்துலையும் உங்க அங்கீகாரத்தை பட்சித்து இருக்கிறான். விசுவாசிகளே உங்களை பாஸ்டர் அந்த பயமே இல்லை. சபையில் உள்ள பிள்ளைகளை பாஸ்டர் நம்ம ஃபோன் பண்ணால் கூட பார்த்துட்டு பார்க்காம இருக்குது. கேட்டா தெரியல பாஸ்டர், கொஞ்சம் ஒர்க்கில் இருந்தேன், பிஸியாக இருந்தேன். பயம் இல்லை சபையில், பயம் இல்லை சபையில். என் தகப்பன் அப்படிங்கிற, என் தாய் அப்படிங்கிற அந்த இருதயமே இல்லை. அங்கீகாரம் சபையிலேயே இருக்காது பாஸ்டர். சகல இடத்துலையும் அங்கீகாரத்தை பட்சிக்கிறானா? சர்வ வல்லவருக்காக நீங்க செயல்பட்ட அந்த பிரதிஷ்டையவே பட்சிக்கிறானா? கர்த்தர் சொல்றார், இந்த 3ஐயும் நீ திரும்ப பெற வேண்டுமானால் பெருமூச்சு விட்டு அழுது திரும்ப பெற்றுக்கோ. நீ திரும்ப பெறுவாய், நீ திரும்ப பெறுவாய். அப்ப ஆண்டவர் நமக்கு திரும்ப பெறுவேன்னு ஒரு வாக்கு தத்துவம், தேசமே பயப்படாதுன்னு கொடுத்த வாக்கு தத்துவம் இஸ்ரவேல் தேசத்துக்கு. நம்ம ஜெபிக்கிறோம். திருப்பூர் காலை எழுப்புதல் ஜெபம் எல்லா சர்ச்சஸ்லையும் எங்கள் அண்ணன்மாருங்க ஊழியக்காரங்க ஒவ்வொரு திருச்சபையிலையும் நீங்கள் போய் கால் வச்சு ஜெபிச்ச வாக்கு ஜெபம், அந்த ஜெபத்துக்குரிய வாக்கு தத்துவம் திருப்பூர் தேசமே பயப்படாத மகிழ்ச்சி. அப்படி ஜெபிச்சுனா நமக்கு என்ன வாக்கு தத்துவம்? பட்சித்த வருஷங்களின் விளைவை திரும்ப தருவேன். ஆனால் இதோட கத்த நிறுத்தலை. 3வது ஒரு வாக்குத்தம் வரும், மாம்சமான யாவர் மேலையும் ஆவியை ஊற்றுவேன். பிதா குமாரன் ஜெபிக்கலாமா பாஸ்டர்? என்ன தெரியல, ஜெபிக்க ஏவப்படுறேன். பிதா குமாரன் பரிசுத்தாவியின் நாமத்தில். ஓ இதுவரைக்கும் எங்கள் திருப்பூர்லயே கொண்டுச்சதில் குதிரை ஓட்டிட்டு நாங்கள்லாம் இனி அடுத்த மாவட்டங்களை தொடரணும். இந்த திருப்பூர் காலை எழுப்புதல் ஜெபம் மாவட்டங்களுக்கு போகட்டும். எங்கள் ஊழியக்காரங்கள்லாம், எங்கள் ஊழிய தாய்மார்கள்லாம் மாவட்டங்களை தொடரணும், தாலுக்காவை தொடரணும். ஆசையோ கேளுங்க. ஆசை இல்லையா? ஆசை இல்லையா? கேட்கலாமா? ஆண்டவரே எங்க பாஸ்டர், என் கணவனாரு ஊழியத்தில் வெளியே கொண்டு போங்க, எங்க பாஸ்டர்மாவை வெளியே கொண்டு போங்க. பிஸி ஆக்குங்கப்பா, பிஸி ஆக்குங்கப்பா, பிஸி ஆக்குங்கப்பா. எங்க தரிசனம் பிஸி ஆகட்டும், எங்க சபை பிஸி ஆகட்டும், எங்க ஊழிய பிஸி ஆகட்டும். ஓ பாஸ்டரை தேடி வந்தா கூட பாஸ்டர் இல்லையா, அவர் வெளி ஊழிய போயிருக்கிறார், அவர் வெளி பேச போயிருக்கிறார்னு கர்த்தாவே, கர்த்தாவே எங்கள் தகப்பன்மார்கள், எங்க அண்ணன்மார்கள், எங்க தாய்மார்களை பிஸியாக்குங்க இயேசுவின் நாமத்தில். நாங்க உலகத்துக்கா பிஸியாக்க சொல்றோம்? உன்னத வேலையை செய்வதற்கு எங்களை பிஸியாக்குங்க ஆண்டவரே. உன்னத திருத நிறைவேற்றுவதற்கு பிஸியாக்கு, உன்னத திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு எங்களை பிஸியாக்கு. உன்னத திட்டத்தை நாங்க நிறைவேற்றணும், அதுக்கு எங்களை பிஸியாக்குங்க. பாஸ்டர்மா இருக்காங்களா, பாஸ்டர் இருக்காங்களான்னு வந்து கேட்டால் இல்லை, அவங்க ஊழியத்துக்கு இந்த தேசம் போயிருக்காங்க, இந்த டிஸ்ட்ரிக்ட் போயிருக்காங்க, இந்த தாலுக்கு போயிருக்காங்க. டைட் ஷெட்யூலில் நம்ம ஓடணும் பாஸ்டர். இதெல்லாம் நான் ஜெபிக்கிற ஜெபம். டைட் ஷெட்யூலில் ஓடணும். நம்ம எதெல்லாம் கேட்குறோமோ அதை அப்பா தருவார். அல்லேலூயா. நம்ம எதெல்லாம் ஏங்குறோமோ அத்தனையும் அப்பாவே சொல்லிட்டாரு. பிள்ளைகள் அப்பத்தை நாய்க்குட்டி போட மாட்டேன், என் பிள்ளைக்கு தான் போடுவேன், என் மகனுக்கு தான் தருவேன், என் மகளுக்கு தான் தருவேன். அவ்வளவு கவனமாக இருக்கிறாரியா நம்ம அப்பா. நான் சொல்கிறேன், சில நேரம் ஏன் கர்த்தர் சில நேரம் நம்மளை மற்றவங்களை வச்சு வளைக்கிறாரு, சில நேரம் சங்கடமான சூழ்நிலையை வச்சு வளைக்கிறார், சில நேரம் சத்ரு வச்சே வளைக்கிறார், சில நேரம் சகல இடத்துல அங்கீகாரம் கொடுக்க முடியாமல் எல்லா ஜனங்களும் நம்ம புறக்கணிக்கிற நேரத்தில் அந்த சூழலை வச்சே வளைக்கிறார், வளைக்கிறார், வளைக்கிறார். நம்ம வளைய வளைய தான் அப்பாவுடைய பாதத்துக்கு போவோம். வளைய வளைய தான் என்னை யாருமே அங்கீகாரம் படுதலையப்பா. அந்த அனுபவத்தையே நான் ஏன் உனக்கு அனுமதிக்கிறேன் தெரியுமா? நான் தான் உன்னை அங்கீகரிக்கிற தேவன், நான் தான் உனக்கு அங்கீகரிக்கிற தேவன். உன் சபையை சொல்லுவாங்க, இத்தனை வருஷம் ஊழியம் குப்பை கொட்டுறாரு, 50 தாண்டல, 30 தாண்டல, 100 தாண்டல, என்ன ஊழியம். அங்கே பார், ஒருத்தன் ஓப்பன் பண்ணா டக்குன்னு 2000 பேர் போயிட்டாங்க. வேற மாதிரி போவானுங்க, பரவாயில்லையா? அல்லேலூயா. ஆமாம், அல்லேலூயா. அப்படி போயிடுவாங்க டக்குன்னு. ஐயோ பெரிய மெகா சர்ச்சி ஓப்பன் பண்ணிட்டாராம்மா, ஒன்று பெத்தல இருக்குது, ஒன்று தாண்டில் இருக்குது. அல்லேலூயா. ஆமாம், புரிந்தவளுக்கு சோத்திரம்.
அங்கே தான் பயங்கரமாக லவ் பண்ணதும் அங்கீகாரம் அங்கே வருது. அல்லேலூயா. இங்கே பரிசுத்தம் பரிசுத்தம் பாஸ்டிங் போட்டு சாவடிக்கிறாங்க இவங்க. அல்லேலூயா. அதனால் நம்ம அங்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டம் ஓடும். அல்லேலூயா. நான் சொல்கிறேன், இதெல்லாம் நமக்கு ஆண்டவர் அனுமதிப்பார். ஆனால் ஒரு நாளும் பிரதிஷ்டையில் நம்ம பின்வாங்காமல் நிற்போம் பாஸ்டர். அல்லேலூயா. எனக்கு ஒன்று தெரியும், நான் ஒன்று சொல்லட்டுங்களா? சொல்கிறேன். ஒரு 10 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். மொபைல் ஃபோன் ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடியே வந்துருச்சு மொபைல் ஃபோன். ஆனால் குறிப்பிட்ட ஒரு 2 வருஷம் 3வது வருஷத்தில் டக்குன்னு சைனான்னு ஒன்று உள்ளே வந்துச்சு. அல்லேலூயா. ஆமாம், அதை தட்டினா பயங்கரமாக அடிக்கும் சவுண்டு. அல்லேலூயா. அதை இப்படியும் திருப்புவான் அப்படியும் திருப்புவான், பயங்கரமாக பயங்கரமாக இருக்குடா. இப்படி திருப்பலாம் அப்படி திருப்பலாம், எங்கே பயங்கரமாக சவுண்டு, முன்னாடி ஸ்பீக்கர் பின்னாடி ஸ்பீக்கர் கலப்புறான்டா அப்படின்னு இருக்கும். அல்லேலூயா. நான் சொல்கிறது புரிந்தவங்களுக்கு சோத்திரம். அல்லேலூயா. ஆமாம், சைனா மேக்கை பார்த்தோன்னே எப்பா வாங்குறவங்களும் அதான் வாங்குவான். அல்லேலூயா. ஆமாம், காலம் பதில் சொல்லுவோம். அல்லேலூயா. ஸ்டார்டிங் எல்லாம் பயங்கரமாக வாங்குவாங்க. நம்ம ஆள் எல்லாம் வாங்கினதுக்கப்புறம் என்னடா அன்றைக்கி வாங்கினீங்க, என்னடா அது என்னடா ஒரு ஓரமாக கிடக்குதுண்ணே. அல்லேலூயா. அது ஒரு ஓரமாக கிடக்குதுண்ணே. ஏன்டா அண்ணே அது அப்படி பார்க்குறப்ப நல்லா தானே தெரிஞ்சுது. அல்லேலூயா. அதைத்தான் நம்முடைய ஜெபங்களில் தேவன் கொண்டு வர போகிறாருங்கிறேன். அல்லேலூயா. அதுதான் நம்முடைய பிரதிஷ்டையில் கொண்டு வர போகிறாருங்கிறேன். ஐயா, தாவீது யாரு சவுல் யாருன்னு காட்டுற நாள் வருயா. தாவீது யாரு சவுல் யாருன்னு காற்ற நாள் வருயா. அது நம்முடைய காலத்தில் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் நிறைவேறுவதா தேவன் காட்டுவாரியா. அல்லேலூயா. பாஸ்டர், எனக்கு புரிஞ்சிருச்சு. பட்சித்த வருஷங்கள் விளைவை திரும்ப காண்போம். மாம்சமான யாவர் மேலையும் என் ஆவியை ஊற்றுவேன்னு சொன்ன தேசத்துக்குரிய வாக்கு தத்துவமும் வரும். அல்லேலூயா. அப்போ இந்த கூடுகைக்காக தேவ சமூகத்தில் நின்ற போது எல்லாரும் திருப்பிக்கலாம். 1 சாமுவேல் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம். அதில் சிக்லாக், எல்லா பரிசுத்தவான்களும் இந்த பிரசங்கத்தை நீங்கள் பிரசங்கித்திருப்பீர்கள், நன்கு அறிந்திருப்பீர்கள். இந்த சிக்லாக்ல ஒரு வித்தியாசமான கோணத்தில் உங்கள் மத்தியில் உங்கள் சிந்தையை நான் திருப்ப விரும்புகிறேன். சிக்லாக் என்று சொல்லுகிற அனுபவத்தில் தாவீது ஒரு பெரிய சிக்கலை சந்திக்கிறான். வேதம் போட்டிருக்க 1ஆம் வசனத்தை கவனிக்கும் போது தாவீது மனுஷர் 3ஆம் நாளில் சிக்லாக்கு வந்து சேர்கிறதுக்குள்ளே இதோ அமலேக்கேர் தென்புறத்து சீமையின் மேலும் சிக்லாகின் மேலும் விழுந்து சிக்லாகை கொட்டையடித்து அதை அக்கினியால் சுட்டரித்து போட்டார்கள். அதில் இந்த ஸ்திரீகளாகிய சிறியவர்களையும் பெரியவர்களையும் சிறைப்பிடித்து ஒருவரையும் கொன்று போடாமல் அவரை பிடித்து கொண்டு தங்கள் வழியே போய்விட்டார்கள். தாவீது மனுஷர் 3ஆம் நாளில் அந்த பட்டணத்துக்கு வந்து சேர்கிறதுக்குள்ளே அந்த பட்டணம் அதோடு அக்கினியால் சுட்டரிக்கப்பட்டிருக்கு என்பதை கண்டபோது தங்களுடைய மனைவிகளும் தங்கள் குமாரர்களும் தங்கள் குமார்த்திகளும் சிறைபிடித்து கொண்டு போகப்பட்டார்கள் என்கிற ஒரு பெரிய இழப்பை பார்க்கிறான். அப்பொழுது தாவீதும் அவனுடைய ஜனங்களும் அழுகளுக்கு தங்கள் பலனில்லாமல் போக மட்டும் சத்தமிட்டு அழுதார்கள். தாவீதின் 2 மனைவிகளாகிய ஒன்று இஸ்ரேல் ஊராளாகிய அகினோவாம், கர்மேல் ஊராகிய நாபாலின் மனைவியா இருந்த அபிகாயில், இன்னைக்கு வாய்ப்பில்லை அன்னைக்கு. அல்லேலூயா. அப்படிப்பட்ட 2 விதமான மனைவிகளை சிறைப்பிடித்து கொண்டு போகப்பட்டார்கள். ஒரு பெரிய இழப்பு வந்தபோது தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். அப்பொழுது சகல ஜனங்களும் தங்கள் குமாரத்தின் நிமித்தம் மனக்லேசமானதினால் அவனை கல்லறிய வேண்டும் என்று சொல்லி கொண்டார்கள். தாவீது தன் தேவனாய கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டான். அல்லேலூயா. தாவீது ஒரு பெரிய இழப்பை சந்திக்கிறான். நான் ஒரு 3 விதமான நிலைமையை சொல்கிறேன் பாஸ்டர். இன்றைக்கு நம்முடைய தேசத்தில் பிடிச்சிருக்கிற ஒரு அசத்தாவி, அந்த 3 விதமான நிலைமை. இந்த 3 விதமான நிலைமையை மாற்றுவதற்கு இந்த சம்பவத்தில் தாவீது என்ன கிரியை செய்தான ஒரு 3 காரியம் நேரம் இருந்தால் நம்ம பார்க்கலாம். இல்லாவிட்டால் கடைசியாக 3 ஆசீர்வாதத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். ஆனால் கட்டாயம் இந்த 3 காரியத்தை திருச்சபையாக நாம் ஆழத்தில் இறங்கி செயல்படுத்துவோம் என்றால் நாம் இழந்த திருப்பூர் மாவட்டத்தை, நாம் இழந்த ஆத்துமாக்களை, நாம் இழந்த மகிமையை, நாம் இழந்த அங்கீகாரத்தை இதே திருப்பூர்ல நிச்சயமாக ஓ இயேசுவின் நாமத்தில் தேவன் அதை திரும்ப தர வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. தாவீது 3 விதமான நிலைமைகளை தள்ளப்படுகிறான். என்ன 3 விதமான நிலைமை? முதல் காரியம், தனக்குரியவைகள் எல்லாம் இழக்கிறான் தாவீது. தனக்குரியவைகளை எல்லாம் இழந்தவன். இரண்டாவது முதல் காரியம், தனக்குரியவைகள் எல்லாம் இழந்தவன் தாவீது. இரண்டாவது, தன்னோடு இருப்பவர்களாலும் நெருக்கப்பட்டவன் தாவீது. நெருக்கப்பட்டவன். முதல் காரியம் தனக்குரியவைகளை இழந்தவன். இரண்டாவது, தன்னோடு இருப்பவர்களாலும் நெருக்கப்பட்டவன்.
மூன்றாவது தாவீது தானயத்திலும் அங்கீகரிக்கப்படாதவன். தானயத்திலும் அங்கீகரிக்கப்படாதவன். முதலாவது காரியம், தனக்குரியதெல்லாம் இழந்துட்டான் தாவீது இந்த சிக்லாகுங்கிற சம்பவத்தில். இரண்டாவது, தன்னோடு இருப்பவர்களாலையும் ஒரு பெரிய நெருக்கத்தை சந்திக்கிறான். மூன்றாவது, தானயத்திலும் அங்கீகரிக்கப்படாத ஒரு சூழ்நிலையில் இவன் தள்ளப்படுகிறான். என்னப்பா சொல்றீங்க? இந்த சிக்லாக் என்று சொல்லுகிற இப்படிப்பட்ட தேசத்துல தாவீது யுத்த களத்துக்கு போனவன். அங்க இருக்கிற ஆக்கீஸ் ராஜா, தம்பி நீ வீட்டுக்கு போன்னு சொல்லி அவனை புறப்படும்படி அனுப்புகிறான். அப்படி மூன்றாம் நாள்ல தாவீது ரிட்டர்ன் வந்து பார்க்கும்போதுதான் இதோ அவன் வீடு தீப்பிடிச்சு எரியுது. அவன் மனைவியை தேடுறான், மனைவியை காணும். அவன் பிள்ளைகளை தேடுறான், பிள்ளைகளை காணும். குமரத்திகள் யாரையும் காணும். கடைசியா இவனுக்கு மாத்திரம்தான் இந்த நிலைமையா? தான் கூட இருக்கிறவங்களுக்கு ஒரு பெரிய பஞ்சத்தை சந்திக்கிறார்கள். 600 பேர் ஒரு பெரிய இழப்பை காண்கிறார்கள். உடனே நடந்த விஷயம் என்ன? தனக்குரியதெல்லாம் தாவீது இழக்கிறான். அவன் துவக்கமே சில இழப்பை கண்டவன் தான். அவனுடைய இந்த சிக்லாகின் அனுபவத்திலையும் இன்னும் நிறைய இழப்பை காண்கிறான். தாவீதுடைய வாழ்க்கை நீங்க கவனிச்சு பாருங்க. நாம நேசிச்சு மனம் முடிச்ச மீகால் கூடவே இல்லை. அதுக்கடுத்து அரியணைகளை கண்டிப்பா நான் எங்க மாமாவோட பக்கத்துல உட்கார்வ நினைச்சா அதுவும் இல்லை. யோனாத்தான் கூட இருப்பான் நினைச்சா யோனாத்தானும் கூட இல்லை. தனக்குரியவர்கள்லாம் இழந்தவன். ஒருவேளை தேவ பிள்ளைகள் நீங்க நினைப்பீங்க, ஊழியர்கள் நினைப்பீங்க, ஐயோ இந்த விசுவாச கூட்டம் கண்டிப்பா கடைசி வரைக்கும் நம்மளோட நிற்பாங்க, ஐயோ இப்படிப்பட்ட ஜனத்தா நம்மளோட டிராவல் பண்ணுவாங்க. நம்ம எதெல்லாம் நம்பி 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 ஜீவிக்கிறோமோ அத்தனையும் ஒரு பெரிய இழப்புக்கு நேராய் பயணிக்கிறதா கர்த்தர் நமக்கு தான் இந்த வார்த்தையை சொல்லுகிறார். போன வாரம் பாஸ்டர் எப்படி பாஸ்டர் நல்லா இருந்துச்சா? ஐயோ புதுசா 2 ஆத்மா வந்துச்சுன்னு சொல்லுவாங்க. இந்த வாரம் பாஸ்டர் என்னாச்சு? பழைய ஆத்மா 2 போயிடுச்சுன்னு சொல்லுவாங்க. அல்லேலூயா. அது வேற மேட்ரு. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்ப பெரிய இழப்பு மேல எப்படி தாவீது ஒரு பெரிய இழப்பை கண்டானோ அதே போல திருச்சபை ஊழியர்களாகிய நாமும் இந்த இழப்பை அனுமதிக்கப்படுறோமா? நான் ஒன்னு சொல்லுவேன், கர்த்தர் ஏதோ ஒண்ணு நம்ம சபைகளை நம்ம ஊழியத்துல செய்ய போறான்னு அர்த்தம். கர்த்தர் ஏதோ ஒண்ணு நம்முடைய வாழ்க்கைகளை தரிசனத்துல நிறைவேற்ற போறாருன்னு அர்த்தம். அல்லேலூயா. அப்ப தாவீது ஒரு பெரிய இழப்பை காண்கிறான். சில ஊழியக்காரங்க வந்திருப்பீங்க, பாஸ்டர் நான் ஆசையா இடம் வாங்கணும்னு ஆசைப்பட்டேன், ஆனா அந்த இடத்த வாங்கிட்டேன், ஆனா கட்ட முடியல திருப்பூர்ல. பாஸ்டர் நான் ஆசையா சபையும் கட்டிட்டேன், ஆனா நடத்தக்கூடாதுன்னு ஒரு பெரிய ஆர்டர் இப்படி போட்டாங்க. சில பேர் சொல்லுவாங்க, பாஸ்டர் நான் ஆசையா திருச்சபையை உண்டாக்கி நான் வாடகைகளை இப்படி நடத்திட்டு இருந்தேன், ஆனா அந்த இடத்துல போராட்டம் பிரச்சனை உண்டாகி அதனால் நடந்த விஷயம் என்ன? இப்ப நான் வீட்டில் ஐயோ ஒருவேளை இப்படிப்பட்ட இடத்துல நான் இப்படி தஞ்சம் அடைந்து ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறேன், அதனால இருந்த விசுவாசிகள் பெரிய இடத்தை பார்த்து பெரிய கூடத்தை பார்த்து பெரிய சபையை பார்த்து இப்படி சில பேரை நான் இழந்துட்டேன். கர்த்தர் யாருக்கோ சொல்றார், ஊழியர்களாகிய நீங்க எந்த இழப்பை நீங்க கண்டிருந்தாலும் கர்த்தர் உங்களுக்கு தான் இந்த வார்த்தையை தீர்க்க தரிசனமாய் பேசுகிறார். நீங்க எந்தெந்த இழப்பை சபை ஊழியத்திலையும் தரிசன ஊழியத்திலையும் சுவிசேஷ ஊழியத்திலையும் நீங்க எந்த உலகத்தில் நீங்க இருந்து வந்திருந்தாலும் கர்த்தர் உங்களுக்கு தான் இந்த வார்த்தையை சொல்றார். எதெல்லாம் நீ இழந்தாயோ தாவீதே உனக்கு தெரியாது, நான் ஏன் தெரியுமா டவுன் டு எர்த் கொண்டு போறேன். ஏன்னா தாவீது அரியணைகளை உட்கார வைக்கிற நாள் நெருங்கிருச்சு. தாவீத அரியணைகளை உட்கார வைக்கிறதுக்கு நாள் நெருங்கியாச்சு. தாவீதை விட்டு எல்லாமே போயிருச்சு. நான் சொல்லுவேன், கர்த்தர் உங்க வாழ்க்கையை அனுமதிக்கிறாரா? கர்த்தர் ஏதோ ஒரு திட்டத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டாரு பாஸ்டர். கர்த்தர் ஏதோ ஒரு மகிமையை ஸ்டார்ட் பண்ணிட்டார் சிஸ்டர். தேவன் அதனால தான் இதெல்லாம் நம்ம தரிசனத்துல ஊழியத்துல அனுமதிக்கிறார். அப்ப ரெண்டாவது என்ன பாஸ்டர்? தன்னோடு இருப்பவர்களாலையும் நெருக்கப்பட்டவன் தாவீதுன்னு சொன்னேன். பைபிள்ல ஒரு 4 விதமான நெருக்கம் இருக்கு. சங்கீத புஸ்தகம் 31 அதிகாரம் 9ஆம் வசனம் கவனிச்சு பார்த்தீங்கன்னா, கர்த்தராகிய ஆண்டவரே துக்கத்தினால் என் கண்ணும் என் ஆத்மாவும் என் வயிறும் கூட கருகி போயிற்று, நான் நெருக்கப்படுகிறேன்கிறான். யாரு? தாவீது சொல்றார், கர்த்தராகிய ஆண்டவரே நான் நெருக்கப்படுகிறேன், துக்கத்தினால் என் கண் என் வயிறு என் ஆத்மா கருகி போயிட்டு அப்படிங்கிறான். அல்லேலூயா. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவ்வளவு உபவாசம் போட்டு பாடு மேல பாடு. அல்லேலூயா. உபத்திரவத்தின் மேல உபத்திரவம். தாவீது சொல்றான் நெருக்கப்படுகிறேன். தாவீது நெருக்கப்பட்டான். உறவுகளால ஒரு பெரிய நெருக்கத்தை இங்கு சந்திக்கிறான். நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா இயேசுவை கவனிப்போமே. இயேசுவை நீங்க லூக்கா புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 49-50 கவனிச்சீங்கன்னா 49-50 பூமி மேல் அக்கடியை போட வந்தது எப்பொழுது விரும்புகிறேன் என்று சொன்ன ஆண்டவர், ஆகிலும் நான் முழுக வேண்டிய ஸ்நானம் உண்டு, அது முடியும் அளவும் நான் எவ்வளவோ நெருக்கப்படுகிறேன்.
இயேசுக்கே ஒரு நெருக்கம் வந்துச்சான். எப்படி பாஸ்டர் இயேசுவுக்கு ஒரு நெருக்கம் வந்துச்சு? நான் சொல்லுவேன், உலகத்தின் அதிபதியால, உலகத்தால அவர் நெருக்கப்பட்டார். கர்த்தர் யாருக்கோ சொல்றார், ஒரு பட்சம் உறவுகளாலையும் நம்ம ஊழியத்தில் ரொம்ப நெருக்கப்படுறீங்களா? இன்னொரு பக்கம் உலகத்தின் அதிபதியால. அதனாலதான் இயேசு சொன்னார், நான் உலகத்தை ஜெயித்தேன். இயேசு சொன்னார். இயேசு உலகத்தை ஜெயித்தது போல திருச்சபைகளாகிய நாம் உலகத்தால் எத்தனை நெருக்கம் வந்தாலும், இப்படி சொல்றேன், உலகத்தின் அதிபதியாகிய பொல்லாத சாத்தான் எவ்வளவு ஒடுக்கினாலும், அவர்களை எவ்வளவாய் ஒடுக்கினார்களோ, இஸ்ரவேல் சபை பலுகி பெருகும், பலுகி பெருகும், பலுகி பெருகும். இயேசுவின் நாமத்தினால் நான் சொல்ல உள்ள ஜெபம் நடந்துகிட்டே இருக்கட்டும் பாஸ்டர், உள்ள ஜெபம் நடந்துகிட்டே இருக்கட்டும் சிஸ்டர். இயேசுவின் நாமத்தில் எத்தனை நெருக்கம் வந்தா என்ன ஆண்டவரே, நான் பழுகி பெருகுவேன், என் சபை பழுகி பெருகும், என் தரிசனம் பழுகி பெருகும். பழுகி பெருகுவோம், பழுகி பெருகுவோம். ஒடுக்க தான் பாஸ்டர். ஹல்லேலூயா. ஒடுக்க தான். ஹல்லேலூயா. நம்ம எவ்வளவுக்கு ஒடுக்கப்படுறோமோ அவ்வளவுக்கு கர்த்தர் நம்ம தரிசனத்துக்கு நம்ம சபையும் பழுகி பெருக பண்ணவர் வல்லவராக இருக்கிறார். அப்ப இரண்டாவது நெருக்கத்தை இயேசு எப்படி சொல்றார்? உலகத்தால் வந்த நெருக்கத்தை சொல்லுகிறார். பவுலை கேட்போம், பவுல் நீ என்ன நெருக்கத்தை நெருக்கப்பட்ட? பிலிப்பியர் 1 23, 22, 23, 24 நீங்க கவனிக்கும் போது அந்த பவுல் சொல்லுவார், ஏனெனில் நான் இவ்விரண்டினாலும் நெருக்கப்படுகிறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? என் தேகத்தை விட்டு, என் சரீரத்தை விட்டு கிறிஸ்துவுடனே கூட இருக்க எனக்கு ஆசை உண்டு. அது எனக்கு அதிக நன்மையா இருக்கும். அப்படி இருந்தும் நான் சரீரத்தில் குடியிருக்கிறது உங்களுக்கு அவசியம் அப்படிங்கிறார். இந்த வார்த்தையை ஏன் பவுல் சொன்னார் தெரியுங்களா? லீஸ்திரா என்கிற பட்டணத்தில் அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரத்தில் லீஸ்திராவில் சப்பானியா அந்த மனுஷன் எழுப்பின போது ஐக்கோனியா தேசத்திலிருந்து ஒரு கூட்ட ஜனங்கள் புறப்பட்டு வந்து, ஏய் இவன் இங்கே தான் இருக்கிறான்னு சொல்லி பவுலை அடித்து கல்லெடுத்து கொன்றே போட்டு விட்டார்கள். இதை சரித்திராசிரியர் இப்படி வர்ணனிக்கிறார்கள். எப்படி வர்ணனிக்கிறார்கள் தெரியுமா? இந்த சம்பவத்தில் இங்க பவுல் மரணத்தை சந்திக்கிறான். அவர் ஊழியத்தில் வந்து முதல் பிரயாணத்தில் கால் எடுத்து வைத்த போதே மரணத்தை சந்திக்கிறான். நான் தேவ சமூகத்தில் கேட்டபோது, ஆண்டவரே ஏன் ஆண்டவரே இந்த சம்பவம் என்று தேவ சமூகத்தில் ஜெபித்த போது ஆண்டவருக்கு தரிசனம் போல காண்பித்த ஒரு காரியம் என்ன தெரியுமா? 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 2:3 இதைத்தான் பவுல் எழுதுகிறான். கிறிஸ்துவுக்குள்ள ஒரு மனுஷன் எனக்கு தெரியும், அவன் சரீரத்தில் இருந்தானா சரீரத்துக்கு புறம்பே எனக்கு தெரியல, ஆனால் தேவன் அவனை எடுத்துக்கொண்டு 3வது வானம் வரைக்கும் அவனை கொண்டு போனார்னு இந்த பெரிய காரியத்தை அந்த பவுல் சொல்லும் போது அவர் நான் தான் சொல்லல. ஏன் தெரியுமா? மோட்சத்தை கண்டவன், பரலோகத்தை கண்டவன் ஒரு நாள் அங்க மேன்மைப்படுத்தவே மாட்டான். ஆனா இன்னைக்குள்ள ஆளு இயேசுவை பார்த்தங்கிறான், பேதுருவை பார்த்தங்கிறான், தாவீது கிட்டார டொய்யின் அடிச்சுட்டு வந்தங்கிறான். அது ஒரு கேஸ், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் பவுல் ஒரு நாளும் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறு ஒன்றை குறித்து மேன்மை பாராட்ட மாட்டேன்கிறான். அப்ப பவுல் அந்த இடத்துல ரத்த சாட்சியாய் ஜீவனை கொடுக்கிறான். இப்ப ஆண்டவர் சமூகத்தில் நான் கேட்ட, ஆண்டவரே இதற்கு என்னதான் ஆண்டவர் அடையாளம்னு கேட்டபோது ஆண்டவருக்கு ஒரு தரிசனம் போல இந்த காரியத்தை காண்பித்து, நான் பைபிள் காலேஜ் போகல, ஆனால் ஆண்டவர் பாதத்தில் உட்காந்து ஆவியானவருடைய சமூகத்தில் உட்காந்து அழுது வார்த்தையும் வார்த்தையும் பெற்றுக்கொள்கிறவன். அப்படி ஜெபித்த போது ஆண்டவர் சொன்னார், இந்த பவுல் என்று சொல்லுகிற தேவதாசன் பரதேசுக்குள் எடுத்துக்கொள்ளப்படுகிறான். பரதேசுக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட போது இந்த அங்க இருக்கிற எல்லா கூட்டத்தை பார்க்கிறான், பரிசுத்தவான்களை பார்க்கிறான், தம்முடைய தாசன் எல்லாரையும் பார்க்கிறான். இதை பார்த்த போது அந்த இயேசுவானவரையும் கண்டபோது இவன் காண்கிறான், ஐயோ பரதேசி இன்னும் வெறுமையா இருக்கு, பரலோகம் இன்னும் வெறுமையா இருக்கு. ஆண்டவரே ஊழியத்துல கால் எடுத்து வச்ச முதல் வருஷத்திலேயே எனக்கு 7 முறை என்ன கொலை செய்ய தேடினாங்க. ஆனா இக்கோனியால வந்து பிடிச்சு முதலாவது பிரயாணத்திலே என்ன அடிச்சு கொண்டு போட்டாங்களா ஆண்டவரே. ஏன் ஆண்டவரே எனக்கு மறுபடியும் நீங்க மறுஜீவனை தாரும், எனக்கு மறுஜீவனை தாரும். ஏன் தெரியுமா பவுல் கேட்டான்? பவுலுக்கு பிரமாணத்தை அறிந்தவன், பவுல் பிரமாணத்தை அறிந்தவன், 613 பிரமாணத்தையும் கற்று குடித்தவன், கரைத்து குடித்தவன். அவனுக்கு ஒரு பிரமாணம் உண்டு. யாத்ரா 23ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம், யாத்ரா 34ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம், உபாகமம் 16ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை கவனித்து பார்த்தீங்கன்னா, வெறும் கையாய் என் சன்னிதானத்தில் பிரவேசிக்கலாகாது. பவுல் லீஸ்திரா பட்டணத்தில் வந்து அவன் ஊழியம் செய்யும் போது பவுலால் ஒரு ஆத்மா கூட சம்பாதிக்கப்படலை. பவுல் ஒரு ஆத்மா கூட பரலோகத்துக்கு கொண்டு போகல. இப்போ பிரமாணம் அவனுக்கு பாதிக்குது, பிரமாணம் அவனுக்கு குத்துது. ஆண்டவரே ஒத்த
மற்ற ஆத்மாவை கூட கொண்டு வராத. நான் கோல ஊழியக்காரனா, கோல அப்போஸ்தலனா, கோல சீசனா நான் உங்க ராஜ்யத்தில் வந்து நிற்க விரும்பல ஆண்டவரே. எனக்கு மறுபடியும் மறு ஜீவனை தாரும் என்று அழுது அழுது அவர் ஜெபித்த ஜெபத்தை கேட்டு கர்த்தர் புறப்பட்டு போன மறுபடி அனுப்பின போது அதைத்தான் பவுல் எழுதுகிறான். 14 வருஷத்துக்கு முன்னே ஒரு புருஷன் சரீரத்தில் இருந்தானா, சரீரத்துக்கு புறம்பெறதானு தெரியாது. ஆனா 3வது வானம் வரைக்கும் அவனை எடுத்துக்கொண்டார்னு அவனைத்தான் சொன்னான். எனக்கு இப்ப கேள்வி என்ன தெரியுமா? அவனைத்தான் சொன்ன போது அவன் 14 வருஷத்துக்கு முன்னேங்கிறான். அப்ப பழைய ஏற்பாட்டில் ஒரு நிழல் இருக்கு. யாரு? எசேக்கியா ராஜா. ஆண்டவரே நான் சாவ போறேனே, எனக்கு ஆயுசை கூட்டி தர மாட்டீங்களா? எத்தனை வருஷம் கூட்டி கொடுக்கிறார்? 15 வருஷத்தை கூட்டி கொடுக்கிறார். அதுக்கு அவன் நிழல், இவன் நிஜம். 14 வருஷத்துக்கு முன்னேனா என்ன அர்த்தம்? 15வது வருஷம் இந்த பவுலுக்கு கூட்டி கொடுத்தார் ஆயுசு, கூட்டி கொடுத்தார் ஆயுசு. அதைத்தான் பவுல் பிலிப்பியர் 1:23 அழகாக எழுதுறான். எனக்கு இந்த தேகத்தை விட்டு கிறிஸ்துவுடனே கூட இருக்க எனக்கு ஆசை வந்துச்சுடா அந்த பரதேசெல்லாம் பார்க்கும்போது. ஆனால் உங்களுக்கு இன்னும் இயேசு தெரியலையே, என் திருப்பூரில் இன்னும் ஜனங்க ரசிக்கப்படலையே, என் தமிழ்நாட்டில் இன்னும் ஜனங்க ரசிக்கப்படலையே, நைஜீரியாவில் ஊழியர்கள்லாம் அடித்து எரிக்கிறாங்களே, நெருக்கத்தின் மேலே நெருக்கம், போராட்டத்தின் மேலே போராட்டத்தை பார்க்குறேனே, வெறும் கையா நான் வர விரும்பல ஆண்டவரே, எனக்கு மறுஜீவனை தாரும். இந்த சைவ காலமாக ஊழியர்களாக நம்ம அழுகிறது நமக்கு தான் தெரியும்ல பாஸ்டர். போதும் ஆண்டவரை, ஊழியம் எடுத்துக்க ஆண்டவர், போதும் ஆண்டவர். பிரயோஜனம் இல்லாமல் குடும்ப ரீதியாகவும் இருக்கும், உறவு ரீதியாகவும் இருக்கும், உலகத்தின் அதிபதியாலும் இருக்கும், சரீரத்திலையும் இருக்கும். போதும் ஆண்டவர், போதும் ஆண்டவர். நான் சொல்லுவேன், அநேக நேரம் ஊழியமே வேண்டான்னு வாகனத்தை வேகமாக ஓட்டி லாரிக்கு ஆப்போசிட்டில் செத்துலான்னு வண்டியை ஓட்டினவன் நான். உண்மை, வண்டியை ஓட்டினவன் நான். அவ்வளவு துர்சாட்சி, அவ்வளவு கேவலம், அவ்வளவு அங்கீகாரப்படுத்தாத கூட்டம், இதெல்லாம் செத்துலான்னு வண்டியை வேகமாக ஓட்டினவன் நான். அநேக நேரம் நான் வெறுத்த ஊர் திருப்பூர். நான் ஓப்பனாக சொல்கிறேன், வெறுத்த ஊர் திருப்பூர். அத்தனை நன்றி உள்ளவங்க உள்ளே இருக்காங்க. இங்கே இல்லை, தேசத்தை சொல்கிறேன், திருப்பூரை சொல்கிறேன். திருப்பூர் அவ்வளவு நன்றி உணர்வோடு இருக்கிறவங்க. திருப்பூர் என்னதுங்களா, இருநாக்கு. இந்த பக்கம் நல்ல வேணுவாங்க, அந்த பக்கம் அவங்க கிடக்கிறானுவாங்க. திருப்பூர் உள்ளவங்க கூட இருக்கிற மாதிரி நல்லா நம்ம கூட இருக்கிற மாதிரியே தெரியும் பாருங்க. கொஞ்ச நேரத்தில் ஆள் அப்படியே வேற மாதிரி போயிடுவான். யாரை நம்புறது, யாரை நம்பக்கூடாதுன்னு தெரியல பாஸ்டர், தெரியல. நான் வடமாநிலம் பீகார் போகணுன்னு ஆசைப்பட்டேன். அண்ணன் நாகேஷன் ஜெயக்குமார்னு, ராஜேஷ் தத்தி, எத்தனையோ பரிசுத்தவான்கள், எம்எல் அண்ணன், எல்லா பரிசுத்தவான்களும் அவங்க அந்த பகுதி. அதுதான் எனக்கு பாரம். எத்தனையோ முறை போகிறதுக்கு நான் பிரயாணப்பட்டவன். ஆனால் தேவ திட்டம் என்னவோ தெரில, என்னை இங்கே உட்கார வச்சுட்டு, எதுக்கு என்ன உட்கார வச்சுருக்கேன்னு எனக்கு தெரில. ஆனால் எனக்கு ஒன்று மட்டும் தெரியும், பல ஊழியர்களை, பல வாலிபர்களை, ஊழியக்காரனை எழுப்பி வடமாநிலத்துக்கு அவனை அனுப்பணும்னு சொல்லித்தான் கர்த்தர் என்னை வந்து அந்த பாரத்தில் நடத்துகிறாரோன்னு எனக்கு அநேக நாள் நான் யோசிக்கிறேன். அதனால் நிறைய நேரம் என்னை எடுத்துக்க ஆண்டவரேன்னு நினைக்கிறேன், பரலோகத்தை எடுத்துக்க ஆண்டவரேன்னு நினைக்கிறேன். நிறைய தகப்பன்மார் ஊழியர் நீங்களும் அப்படி தான் நினச்சிருப்பீங்க. சில சம்பவங்கள், சங்கடமான சாட்சிகள், சங்கடமான சூழ்நிலைகள், எடுத்துக்கோங்க ஆண்டவரே. ஆனால் பவுல் வந்து அப்படி நினைக்கல. எவ்வளவு அதிகமாக அன்பு கூர்ந்தாலும், அவ்வளவு குறைவான மக்களால் அன்பு கூறப்பட்டாலும் மிகவும் சந்தோஷமாக உங்கள் ஆத்துமாக்களுக்காக செலவு பண்ண படம் விரும்புகிறேன்னு அவன் சொன்னான் பாருங்க. இந்த ஒரு வசனத்தில் தான் நான் தோத்துட்டேன். தோத்துட்டேன் பாஸ்டர். ஏன்னா அவ்வளவு காயப்படுத்துகிறாங்க, அவ்வளவு துக்கப்படுத்துகிறாங்க. அந்த விசுவாசிகளுக்கு நான் எப்படி அன்று சந்தோஷமாக பண்ண முடியுதா? பண்ண முடியுமான்னு கேட்குறேன். பண்ண முடியுமா? எப்படி முடியும்? அப்போ இன்னும் நமக்குள்ள மாம்சம் இருக்குன்னு தெரியுது. வளைக்கிறார். என்ன பரிசுத்தவான்களே, அண்ணன் யாக்கா, நான் நேசிக்கிற நல்ல ஊழியர்களை நான் உங்களை சொல்கிறேன். நெருக்கம் உலகத்தாலேயோ உறவுகளால் மட்டும் இல்லை, ஊழியத்தாலையும் நெருக்கப்பட்டவர்கள் உண்டு. அவன்தான் பவுல். இவ்விரண்டினால் நான் நெருக்கப்படுகிறேன். ஓட்டத்தை முடிச்சிட்டேன், விசுவாசத்துக்கு போகிறதுக்கு ஆசை தான். ஏன் தெரியுமா? அப்போ முன்னாடி கேட்டான் ஜீவனை,
எல்லாம் உலகத்தையே கலக்குனதுக்கப்புறம் இப்போ சொல்கிறான், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாச காத்து கொண்டேன், எனக்காக நீதியின் கிரீடம் வைக்கப்பட்டிருக்குன்னு. பாஸ்டர் நம்ம அன்னைக்கு சொல்லணும் பாஸ்டர், இன்னைக்கு நமக்கு ஓட்டம் இருக்கு சிஸ்டர், இன்னைக்கு நமக்கு ஓட்டம் இருக்கு பாஸ்டர், அதுக்கு நம்ம ஓடணுங்கிற, அதுக்கு நம்ம ஓடணும்னு சொல்கிறேன் ஐயா. அதனால தான் ஐயா இன்னும் ஓட வேண்டிய ஓட்டம் இருக்கிறபடியால் தான் தேவன் நம்மளை உட்கார வைக்கிறார், இன்னும் உட்கார வச்சிருக்கிறார், இந்த கூட்டில் உட்கார வச்சிருக்கார், இந்த தேகத்தில் உட்கார வச்சிருக்கார், இந்த கூடாரத்தில், அல்லேலூயா, இந்த கூடாரத்தில் உட்கார வச்சிருக்கார். 4வது ஒரு நெருக்கம், புலம்பல் 1:20. ஆ கர்த்தாவே பாரும், நான் நெருக்கப்படுகிறேன், என் குடல் கொதிக்கிறது, நான் கடுந்துரோகம் பண்ணினபடியினால் என் இருதயம் வியாகுலப்படுகிறது. வெளியிலே பட்டயம் என்னை பிள்ளையற்றவர்களாக்கிற்று, வீட்டுக்குள்ளே மரணம் வந்திருக்கிறது, நெருக்கப்படுகிறேன். எரேமியா சொல்கிறான், இந்த நெருக்கம், இவன் நெருக்கப்படுகிறேன்னு சொன்னது இவனை சார்ந்த மாதிரி நமக்கு தெரியும். ஆனால் இஸ்ரவேல் ஜனத்தை சொன்னான், என்ன சொல்கிறான், நான் கடும் துரோகம் பண்ணினபடியினால். எரேமியா துரோகம் பண்ணலை, கடும் துரோகம் யார் பண்ணது? இஸ்ரவேல் ஜனம். அப்போ நெருக்கப்படுகிறேன்னு அவங்க ஏன் சொன்னாங்க? உண்மையை இழந்ததுனாலேயும் நெருக்கம் வரும். நான் முதல் சொல்லுவேன், உறவுகள் ரீதியாக நெருக்க வருதா பாஸ்டர்? உலகத்தின் அதிபதியால் நெருக்க வருதா? 3வது என்ன சொன்னேன், ஊழியத்து நிமித்த நெருக்க வருதா? 4வது உண்மையை இழந்தாலும் நம்ம நெருக்கப்படுவோம். ஒருவேளை அன்னைக்கு நல்ல பிரதிஷ்டையில் வந்தவங்க சில பாஸ்டர், எனக்கு இதே திருப்பூரில் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, சுபாஷ் நான் சர்ச்சில் இருக்கிற எல்லா குட்டி விசுவாச பிள்ளைகளை கூட தூக்கி வச்சுட்டு அந்த மூக்கொழுகிற பிள்ளைய மூக்கை தொடச்சி விட்டு அப்படி எல்லா வேலையும் செய்யும்போது அதை பாஸ்டமும் எங்கேயாவது வந்து கெஸ்ட்டை பார்த்துட்டு அவங்க வீட்டுக்கு போயிட்டு எனக்கு ஃபோன் அடிக்கிறாங்க, என்ன சுபாஷ் உன்னை மாற்றிக்கணும் அப்படின்னாங்க. என்ன மாற்றிக்கணும்? உடனே அவங்க சொல்கிறாங்க, நீ இப்படி இருந்தால் அரைச்சிடுவாங்கப்பா மண்டைகளை அப்படின்னாங்க. நான் கேட்டேன், ஏன் மக்கள் எந்த அளவுக்கு இப்படி நேசி, அதே மாதிரி தான் நானும் நேசித்த நாட்கள் உண்டு. நம்ம எதெல்லாம் நம்புகிறோமோ, எதெல்லாம் கூட இருப்பாங்க, எனக்கு அத்தனையும் உங்களை விட்டு போவாங்கப்பா, இதெல்லாம் நடக்கும்னு சொன்னாங்க. எனக்கு ஆண்டவரே இவங்கெல்லாம் சொல்கிறாங்களே, அதெல்லாம் என்ன செய்யணும்? அதெல்லாம் உன்னை மாற்றிக்கோ, கோட்டு போடு, சூட்டு போடு, அதுன்னு போடுறது தப்பு சொல்ல, போடு அப்படின்னாங்க, உன்னை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணு அப்படின்னாங்க. நான் உடனே ஆண்டவர் சமூகத்தில் போய் கேட்டேன். ஆண்டவர் சொன்னார், டே இந்த அப்பியாசம் உனக்கு செட் ஆகாதரா, ஹல்லேலூயா, இந்த அப்பியாசம் ஒரு நாள் உனக்கு ஒத்து வராதரா, அதை ஒரு ஓரமாக தூக்கி எறிடா அப்படின்னார். ஹல்லேலூயா. அதனால் நேற்று பெஞ்ச மலைகளை இன்னைக்கு முளைச்சா காளான் கூட போட்டுட்டு வருவாங்க. நம்ம ஆட்கள் போடுறதுக்கே காசு வாங்குறதுக்கே இருக்காது. ஹல்லேலூயா. எது இருக்கோ இல்லையோ பரவாயில்ல, நீங்கள் இருக்கிற நிலைமையாலேயே இருங்க. ஹல்லேலூயா. நீங்கள் இருக்கிற வண்ணமாகவே இருங்க. ஏன்னா அவர் இருக்கிற வண்ணமாகவே தான் இருக்கிறாரு. நம்ம இருக்கிற வண்ணமாகவே இருப்போம். நிறைவேற காரியங்கள், செயல்படுகிற காரியங்களை பரலோகம் நமக்காக இறங்கி செய்யும், எனக்கு தெரியும். ஹல்லேலூயா. எங்கள் பசங்க ஒரு எங்கே 3 நாள் கன்வென்ஷன் மீட்டிங் போயிருந்தேன், ஈரோடுன்னு நினைக்கிறேன், ஞாபகம் வரல. போட்ட உடனே டக்குன்னு என்னுடைய சட்டை ஏதோ ஒருத்தர் பார்த்துட்டா சைடில் எங்கேயும் கிழிஞ்சிருந்துக்கும் போல. அதை டக்குன்னு பார்த்தவர் ஒரு பாஸ்டர், என்னை நேசிக்கிறவர், புளியம்படி சிறுத்தை, அல்லேலூயா. அது ஒரு தொடர்ந்து ஓடி போய் ஒரு ஐயா அப்படின்னு சொல்லி டக்குன்னு வந்து கவரெல்லாம் பிடிச்சி இருந்தாங்க, போடுங்க அப்படின்னாரு. அவன் பார்த்தா அது நல்லா ஜிகுன்னு ஒயிட் சட்டை தான், ஜிகுன்னு இருக்குது. அல்லேலூயா. எனக்கு பார்த்தோன்னா கொஞ்சம் ஓவராக உள்ள வேற ஏதோ ஆவி ஏறுற மாதிரியே தெரியுது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது ஜிகுன்னு இருக்கிறத பார்த்தோன்னா நான் டக்குன்னு கொஞ்சம் மனசு சொல்லுது, போட்டுடலாமா அப்படின்னு தோணுது. அல்லேலூயா. ஆனால் மறுபக்கம் சொல்லுது, ஏய் பிரதிஷ்டை ரைட்டு, அல்லேலூயா. நான் உடனே போடலாமா அப்படின்னு யோசிக்கிறேன். டக்குன்னு மறுபக்கம் இல்லை, என்றைக்கும் நீயாவே இரு. ஹல்லேலூயா. நீயா வேறு, நீ எளிமையாக வேறு. ஏன்னா அதே கிராமத்தில், நான் கிராம சபைக்கு தான் போய், அதே கிராமத்தில் எத்தனையோ ஏழை ஊழியக்காரர் வருவான், எத்தனையோ ஏழை மனுஷன் வருவான். அப்படிப்பட்டவங்க முன்னாடி நீ பெரிய ஆள் மாதிரி ரெவரண்ட் டாக்டர் பட்டம் அப்படிலாம் போட்டு நீ வந்து நின்னா அப்புறம் வேறு மாதிரி. ஹல்லேலூயா. ஃப்ரெட்டி ஜோசப்னு ஒரு வார்த்தை சொன்னாங்க. வெளிநாட்டில் அமெரிக்க தேசத்தில் அவரை வந்து இன்வைட் பண்ணாங்களாம். இன்வைட் பண்ணும்போது டக்குன்னு அவரை நம்ம தீவில், ஓ ஃப்ரெட்டி ஜோசப் அவர்கள் வருகிறார், ஓ என்ன இன்னிசை பாடல், அவர் எழுப்புதல் வீரர் அப்படின்னு என்னமோ பாட்டு சொன்னாங்களாம். உடனே ஃப்ரெட்டி ஜோசப் ஒவ்வொரு ஸ்டெப்பாக ஏறினாராம். இன்னிசை பாடல், எழுப்புதல் வீரர் அப்படின்னு சொல்லி 4வது படி தாண்டவனா கால் தட்டி விட்டுருச்சான். தட்டி விட்ட போது இவர் திப்புன்னு ஓடி போய் ஃபுல் விட்டு பிடிச்சி மனசில் சொன்னாரா, நல்லா தானே போயிட்டு இருந்துச்சு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஓவர் பில்டப் உடம்புக்காகாது. அல்லேலூயா. அதனால் நான் ரைட் ஆண்டவரேன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கெஞ்சி சொன்னேன், ஐயா தப்பாக நினச்சிக்காதீங்க, உங்களுக்காக தனியாக வேணால் வீட்டில் கூட போட்டு வந்து உங்கள் மாதிரி டான்ஸ் ஆடுறேன், தயவு செஞ்சு எனக்கு மன்னிச்சிருங்க ஐயா. அவர் ரொம்ப மனசு உடஞ்சிட்டார். இல்லையா தப்பாக நினச்சி, சரி ரைட் விடுங்க அப்படின்னு விட்டார். என்னுடைய எப்போதும் போல் ட்ரெஸ்ஸை தான் போட்டு போயிட்டேன். 3 நாள் கூட்டம் முடிச்சு ரிட்டன் வந்துட்டேன். கூட்டம் முடிச்சு ரிட்டன் வந்ததுக்கப்புறம் அங்கேருந்து ஒரு ஃபோன் கால்,
யாருன்னு பார்த்தா ஒரு தேவ ஊழியரோட அவருடைய அசிஸ்டண்ட்டாக என்னமோ அவர், ஐயா போட்டு வெளுத்து வாங்கிட்டீங்க மீட்டிங்கு, எல்லாரும் அழுதுட்டாங்க, எல்லாம் பாசத்தோட போட்டாங்க, ரொம்ப சந்தோஷம். அப்போ நாங்கள் எல்லாரும் இந்த 2 நாளாக உங்களை பற்றி தான் பேசிகிட்டு இருந்தோம். என்னையா பேசிகிட்டு இருந்தீங்க? நீங்கள் போட்டு வந்த சட்டை, நீங்கள் போட்டு வந்த பேண்ட்டு. நான் கேட்டேன், என்னையா சட்டை பேண்ட் என்னையா? அவர் பாருங்கள், என்ன எழுப்புதலாக பிரசங்கமானாலும், என்ன ஊழியத்தில் இது பண்ணாலும், அவர் பாருங்களேன், போன வருஷம் பார்த்ததும் அதே சட்டை மாதிரி தான், அதே மாதிரி தான் வந்தார். முந்தின வருஷமும் அப்படியே தான் இருந்தார். அவர் இருக்கிற வண்ணமாகவே இருந்தார். பார்த்தீங்களா, இன்றைக்கி வந்தவெல்லாம் வேறு மாதிரி ப்ரோன்னு சொல்லி டெவலப் ஆகி அப்படியே மைக்கேல் ஜாக்சன் ட்ரெஸ்லேயே வந்து நிற்கிறானே, அப்படிலாம் இல்லாமல் எவ்வளோ எளிமையாக இருக்கிறாருன்னு சொன்னாராம். தேங்க்யூ பிரதர், தேங்க்யூ. வச்சுக்கிட்டு ரூமில் போய், ஆண்டவரே அடிச்சு அழுது, ஆண்டவரே கீழ்ப்படியில் எனக்கு தந்தீங்களே நன்றி ஆண்டவரே, கீழ்ப்படியை வச்சுங்களே நன்றி ஆண்டவரே. அல்லேலூயா. ஏன் இதை சொல்கிறேன்? சில நேரம் சூழ்நிலைகள், காலங்கள் நம்ம பிரதிஷ்டையை மாற்றுறதுக்கு கிரியை செய்யும் பாஸ்டர். இது யாருக்கு சொல்கிறாரு எனக்கு தெரில. ஆனால் நம்ம நம்மளாகவே இருப்போம், இருக்கிற வண்ணமாகவே இருப்போம். எத்தனை நெருக்கம் வந்தாலும் நீங்கள் உண்மையை இழக்காதீங்க. உண்மையை மட்டும் இழக்காதீங்க. குடும்பத்தில் உண்மையை இழக்காதீங்க. ஊழியத்தில் உண்மையை நீங்கள் எந்த அளவுக்கு அன்பு கூர்ந்தீங்களோ அந்த அன்பை கடைசி வரைக்கும் விசுவாசிகள்கிட்ட காட்டுங்க. ஏன் தெரியுமா? இந்த வாரம் முந்தின வாரம் ஃபாஸ்டிங் ப்ரேயர் போயிட்டுருக்கா, 40 நாள் தொடர் உபவாசம். அதில் நாங்கள் பைபிளை தியானிக்கு ஜெபிச்சுட்ருக்கேன். அன்றாட பைபிள் ரீடிங்கில் படிச்சுட்டு இருக்கும்போது டக்குன்னு ஒரு வசனம் பயங்கரமான குத்துது. என்ன வசனம் அப்படின்னா, யோவான் 13:1 தான். என்ன? அவர் தம்மிடத்தில் இருந்தவர்களிடத்தில் அன்பு கூர்ந்தபடியே முடிவு பரியந்தம் அன்பு கூர்ந்தார். ஸ்டார்டிங் பாஸ்டர் நான் அன்பு வச்சேன், இப்போ பார்க்குற அன்பு இது கடைசி வரைக்கும் இருக்குதா ஆண்டவர் பார்க்குறாரு. ஸ்டார்டிங்கில் நான் என் விசுவாசியில் எப்படி அன்பு வச்சேன், என் பிள்ளைகளை எப்படி அன்பு வச்சேன், முடிவு பரியந்தம் அந்த அன்பில் விசுவாசிகளோடு இருக்கிறியா? முடிவு பரியந்தம் உன் மனைவியோட அந்த அன்பில் உறுதியாக இருக்கிறியா? முடிவு பரியந்தம் அந்த கணவனோட அந்த அன்பில் நீங்கள் உறுதியாக நிற்கிறீங்களா? முடிவு பரியந்தம் உங்கள் விசுவாச பிள்ளைகளோட அந்த அன்பு இருக்கா? நான் ஒன்று சொல்கிறேன், அன்பு சின அடையாது, அன்பு தீங்கு நினையாது, அன்பு அயோக்கியமானதை செய்யாது, அன்பு தற்பொழிவை நாடாது. எத்தனை விசுவாசிகளால் நம்ம நெருக்கப்பட்டாலும், பிள்ளைகளால் நெருக்கப்பட்டாலும், உறவுகளால் நெருக்கப்பட்டாலும், உலகத்தில் எத்தனை போராட்டம் வந்தாலும் நான் ஒன்றே ஒன்று சொல்லுவேன், நீங்கள் அவர் மேலே வச்ச அன்பு மாற வேண்டாம், விசுவாச கூட்டத்தின் மேலே வச்ச அன்பு மாற வேண்டாம். ஏன் தெரியுமா? நீங்கள் அன்பில் மாறாமல் இருங்க. நீங்கள் அன்பில் மாறாமல் இருந்து பாருங்கள். எனக்கு அநேக நேரம் அடித்த ஒரு வார்த்தை தெரியுமா பாஸ்டர்? இந்த யோசேப்பு பாருங்கள், 13 வருஷமாக அடிமைத்தனம், சிறையிருப்பு, ஜெயில், அப்படி கடந்தவனுக்கு டக்குன்னு பார்வோன் ராஜா அழைப்பு கொடுத்து யோசேப்பை வெளியில் வர சொல்கிறாங்க. டக்குன்னு வெளியில் வந்தபோது உடனே பார்வோன் கக்குறான். ஐயோ, இப்படி சொப்பனம் கண்டேன், அப்படி சொப்பனம் கண்டேன், இதுக்கு அர்த்தம் என்னப்பான்னு கக்குறான். உடனே இப்போ சொப்பனம் கண்டது அவன். அல்லேலூயா. இப்போ அர்த்தம் உங்ககிட்ட இருக்கு. அல்லேலூயா. அர்த்தம் உங்ககிட்ட இருக்கு. இப்போ நீங்கள் என்ன சொல்லவா செய்வீங்க? அல்லேலூயா. நம்ம சொல்லவா செய்வோம்? 13 வருஷம் போட்டிங்களடா, வாங்கடா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. 13 வருஷம் போட்டிங்களடா, போங்கடா, அதுக்கு தகுந்தாற் போல 7 வருஷம் பாடுபடட்டும், சாவட்டும். அல்லேலூயா. யோசேப்பு அதை செய்யவே இல்லை. யோசேப்பு என்ன செஞ்சான்? ஐயா பிள்ளைகள் இருக்காங்க, அழிஞ்சிடக்கூடாது. ஐயா அண்ணன் இருக்காங்க, அவங்க அழிஞ்சிடக்கூடாது. ஐயோ சகோதர சகோதரர் இருக்காங்க தேசத்தில், யாரும் அழிஞ்சிடக்கூடாது. டேய் யோசேப்பு, யாருக்காகடா உத்தரவாதம்? எந்த எகிப்தியர்கள் அடிமைப்படுத்தி வச்சுருக்காங்களோ அந்த எகிப்தில் உள்ளவனுக்கே இவ்வளவு கொடுமைப்படுத்துறவனுக்கும் உத்தரவாதம் எடுத்து நிற்பான் என்றால், கர்த்தர் உங்களுக்கு நம்பி கொடுத்த மந்தைகளுக்கு நம்ம தானே உத்தரவாதம் எடுக்கணும். கர்த்தர் நமக்கு நம்பி கொடுத்த பிள்ளைகளுக்கு நம்ம தானே உத்தரவாதம் எடுக்கணும். எகிப்தியனுக்கே இவ்வளவு உத்தரவாதம் அந்த யோசேப்பு எடுத்தபடினால் ஆண்டவர் பார்த்தாரு, டே எப்போ சேஞ்ச் ஆகிட்டான்டா, யோசேப்பு தன்னை மாற்றிக்கிட்டான்டா. அப்போ சகோதரன் தப்புன்னா குத்தி குத்தி சொல்லி குறை சொல்லிட்டே இருப்பான், அப்பா கிட்ட போய் சொல்லுவான். ஆனால் இப்போ சத்துருவே விரோதமாக நின்னாலும் அந்த சத்துருவுக்காகவும் எகிப்தியர் ஆசீர்வதிக்கப்படணும்னு சொல்லி நினச்சி உத்தரவாதம் எடுக்கிறான போது கர்த்தர் பார்த்தார். இதைத்தாய ஆண்டவர் சொன்னார், உங்களை நிந்திக்கிறதுக்காக ஜெபம் பண்ணுங்க. உங்களுக்கு நன்மை, உங்களுக்கு தீமை செய்கிறாங்களா அவங்களுக்கு நன்மை செய்யுங்க. ஏன்னா அவர் நன்றி மறந்தவர்களுக்கும் பொல்லாதவருக்கும் நல்லவராகவே இருக்கிறார். என் பிதா பூர்ண சற்குணரா இருக்கிறது போல நீங்களும் பூரண சற்குணரா இருங்கள். அப்ப ஆண்டவர் பிள்ளைகளாகி நம்ம இந்த 4 நெருக்கத்தையும் தாவீது நெருக்கப்பட்டான். கர்த்தர் சொல்றார்,
நீங்கள் நெருக்கப்படுறீங்களா, கலங்காதீங்க. நீங்கள் புடைக்கப்படுறீங்களா, புலம்பாதீங்க. மூணாவது, தானயத்தில் அங்கீகரிக்கப்படாதவன். இந்த தாவீது வேக வேகமாக 29ஆம் அதிகாரத்தில் யுத்த களத்துக்கு போகிறான் ஆகீஸோட. ஆனால் அந்த ஆகீஸ் ராஜாவுடைய பிரபுக்கள் 3ஆம் வசனம் 6ஆம் வசனம் வீட்டில் போய் எழுதி வாசிங்க. 3ஆம் வசனம் 6ஆம் வசனம் எழுதி கொள்ளுங்க தகப்பன்மார்கள், தாய்மார்கள். அந்த 3:6 பிரபுக்கள் அங்கே சொல்லுவாங்க. யார்? பெலிஸ்தீருடைய பிரபுக்கள் சொல்லுவாங்க, ஹே ஆகீஸ், இந்த தாவீது நம்ம கூட யுத்தத்துக்கு வரக்கூடாது. இந்த எபிரியர் எண்ணத்திற்கு இவங்களை வீட்டுக்கு அனுப்பு அப்படிங்கிறான். உடனே ஆகீஸ் ராஜா சொல்லுவான், இஸ்ரவேலின் ராஜாவாகிய சவுலின் ஊழியக்காரனா இருந்த இந்த தாவீது இத்தனை வருஷமும் இத்தனை நாட்களும் என்னோட இருக்கவில்லையா? இவன் இங்கே வந்த நாள்ல இருந்து ஒரு குற்றத்தையும் நான் கிட்ட பார்க்கலப்பா. இவன் எதுக்கு நீ அனுப்ப சொல்ற? இல்லை அவன் யுத்தத்தில் நமக்கு சத்துருவாயிட்டான், என்ன வருது, வீட்டுக்கு அனுப்பு. பைபிள்லேயே தாவீது யுத்த களத்தில் கால் வச்சு பின்வாங்கின இடம் ஒரு இடத்துல இல்லை, இந்த ஒரே ஒரு சம்பவம் தான். கர்த்தர் யாருக்கும் சொல்றாரு, யுத்த களத்தில் கால் வச்சு அவன் பின்வாங்கினதாக எங்கேயுமே இல்லை, இந்த ஒரு இடத்துல தான் பின்வாங்க வைத்தார். கர்த்தர் சில நேரம் சொல்றார், சில நேரம் உனக்கு ஊழியம் இருக்கும், சில நேரம் ஊழியம் இருக்காது. நான் பின்வாங்க வைக்கிறேன்னா ஏதோ ஒன்று செய்ய போறேன், காத்துரு. சும்மா ஓடிட்டே இருக்கவும் கூடாது. அல்லேலூயா. காத்துரு. கர்த்தர் அதான் சொல்கிறார், காத்துரு. எனக்கெல்லாம் ஊழியத்தில் டிஸ்ட்ரிக்டாக ஊழியத்துக்கு போனாலும் எங்கே போனாலும் ஆண்டவர் வருஷத்தில் 2 40 நாள் 2 21 நாள் உபவாசம் உட்காரு அப்படின்றாரு. உபவாச நாட்கள் அதிகமாக உட்காருவேன். நிறைய நேரம் பிள்ளைகளோட பேசுகிறதோட, சபை மக்களோட பேசுகிறதோட, அவரோட பேசுகிற நேரத்தை இன்க்ரீஸ் பண்ணுவேன். கர்த்தர் நாளானது விளங்க பண்ணது அந்த மகிமை. ஹல்லேலூயா. கர்த்தர் யாருக்கும் சொல்கிறார், நீ எவ்வளவு கூட, சில நேரம் யுத்தம் இருக்கும், சில நேரம் யுத்தம் இருக்காது, சில நேரம் ஊழியம் இருக்கும், சில நேரம் ஊழியம் இருக்காது. நான் உன்னை அப்படி காத்திருக்க வைக்கிறேன்னா ஏதோ ஒன்று கிரியைகள் செய்ய போறேன், ஏதோ ஒன்று மகிமையை உண்டு பண்ண போறேன்னு அர்த்தம். நான் இப்படி சொல்றேன். 2 ராஜாக்கள் புஸ்தகத்தில் நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா 4ஆம் அதிகாரத்தில் சூனேமியால் பிள்ளை செத்து போயிடுச்சு. 2 ராஜாக்கள் புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்தில் சூனேமியால் பிள்ளை செத்து போன போது உடனே இங்க சூனேமியால் எலிசாவை தேடி ஓடுவா. 25ஆம் வசனத்தில் 26 27 அங்க எலிசாவை தேடி அவன் பாத்துல போய் விழுந்துருவா. 27ஆம் வசனத்தில் உடனே கேயாசி விலக்கி விட வருவான். டக்குன்னு ஏய் அவன் ஏதோ ஒரு துக்கத்தில் இருக்கிறடா, இந்த விஷயத்தை கர்த்தருக்கு அறிவிக்கவில்லைன்னு எலிசா சொல்லுவார். அறிவிக்கவில்லைன்னு அப்படியே என்ன அர்த்தம்? கொஞ்சம் ஐக்கியம் சரியில்லை, அதான் பிரச்சனை. கேயாசி சொல்கிறேன். அல்லேலூயா. ஆமாம், நீங்கள் வேற எங்கேயோ போயிடாதீங்க. அல்லேலூயா. ஆமாம், கேயாசி சொல்கிறேன். ஐக்கியம் சரியில்லை போது டக்குன்னு ஐயோ இந்த விஷயத்தை ஏன் அறிவிக்கல, போட்டு கதறி அழுகிறான். ஏன்பா அறிவிக்கல, ஏன் ஆண்டவரேன்னு. அடுத்த 5ஆம் அதிகாரத்தில் கேயாசி எங்கே போனான்னு கண்டுபிடிச்சிட்டான். அல்லேலூயா. அடுத்த 6ஆம் அதிகாரம் சீரிய படம் எங்கெல்லாம் உட்காருதுன்னு கண்டுபிடிக்கிறான். அல்லேலூயா. நான் சொல்லுவேன், சில நேரம் நம்மளை காத்திருக்க வைக்கிறார்னா நம்ம வல்லமைய, ஞானம் உள்ளவன், பலம் உள்ளவன், அறிவுள்ளவன் தன் வல்லமை அதிகரிக்க பண்ணுகிறான். ஞானம் உள்ளவன், பலம் உள்ளவன், அறிவுள்ளவன் தன் வல்லமையை அதிகரிக்க பண்ணுகிறான்.